சுதந்திர பறவையாவா இருக்காங்க? தங்க கூண்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டோம். பாத்தியா நாங்க தங்க கூண்டுக்குள்ள கொண்டு வச்சிட்டோம். கூண்டு என்பது கூண்டுதான். அது தங்கத்துல இருந்தாலும் கூண்டுதான், இரும்புல இருந்தாலும் கூண்டுதான், மரப்பெட்டியில இருந்தாலும் கூண்டுதான். ஆனால் நம்முடைய சனாதனம் அப்படி செய்யும். ஆனால் நம்முடைய திராவிடம், நம்முடைய திராவிட இயக்கம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும் என்றால் நமக்கு பறப்பதற்கு சிறகுகள் கொடுக்கும், பறப்பதற்கு வானத்தை காட்டும், பறப்பதற்கு மேடையில் நிமிர்ந்து நிற்பதற்கு களங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட அறிவு தளத்தில் பெண்கள் இயங்க வேண்டும் என்பதில் மிக மிக அக்கறையோடு இருப்பது என்றால் நம்முடைய திராவிட இயக்கம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் இந்த மாநாடும், இன்றைக்கு நடக்கின்ற இந்த மகளிர் மாநாடும் கூட அறிவின் தளத்தில், அது மட்டுமே இல்லாமல் உணர்வின் தளத்தில், அது மட்டுமே இல்லாமல் என்னுடைய உரிமையை நான் கோருகிறேன். என்னுடைய உரிமையை நான் பிச்சையாக பெறவில்லை. இது என்னுடைய உரிமை, இது எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார். யாருமே உங்களுக்கு உரிமையை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கணும்னு நீ நினைக்காத, உன்னை வல்லமை உள்ளவளாக ஆக்கிக்கோ. அந்த வல்லமையோடு நீ உன்னுடைய உரிமையை நீயே பெறு, நீயே எடுத்துக்கொள். நீ தடையை உடைத்தெறிந்து நீயே போய் அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன அந்த வல்லமை மிக்க பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. அதற்கான அடையாளம் இந்த மாநாடு. இன்னமும் கோடிக்கணக்கான பெண்களை உருவாக்கும். இன்றிலிருந்து இன்னமும் கோடிக்கணக்கான இளைய பெண்கள், இளைஞர்கள் நிச்சயமாக வருவாங்க. பல பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதேதான். ஏன்னா உங்களுக்கு புரியலமா, நீங்க எல்லாருமே புரியலன்னா தவறா சொல்லல. உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை, நீங்க அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் எதை வேணாலும் நீங்க கேளுங்க, ஒரு நூற்றாண்டு போராட்டம் இருக்குங்கிறத புரிய வைப்பதற்கான ஒரு மாநாடு. அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு. அது ஏன்னா பல பேர் இப்போ அரசியல்னா என்ன, இவங்க யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு 2K கிட்ஸுக்குமே நிறைய புரிதல் இருக்கு அப்படின்னு. அந்த 2K கிட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இருக்கீங்கல்ல. சோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி நாங்கள் திரும்ப திரும்ப உங்களோட உரையாடும் போது உங்களுக்கு நல்லா புரியுது, தெளிவு வருது. சோ ஜூம்லான்னு சொல்ற ஒன்றிய அரசுல என்ன செய்யறாங்க, நம்முடைய திராவிட மண்ணுல, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிதல். ஏன்னா நீங்க எல்லாம் உலகளாவிய குழந்தைகள், நம்முடைய ஊர்ல பிறந்திருக்கீங்களே தவிர யூ ஆர் ஆல் இன்டர்நேஷனல் பிரெயின் சில்ட்ரன். சோ உங்களால எதையுமே சுலபமா புரிஞ்சுக்க முடியும். சோ இதை சொல்ல வேண்டிய முறைப்படி நாங்கள் சொல்லுவது ஒன்றுதான் எங்களுடைய கடமை. அதைத்தான் இன்றைக்கு இந்த மாநாடு செய்கிறது நிச்சயமா சொல்லலாம். நிச்சயமா மேம், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, சிறப்பு நேரலையில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஐம்பது, 500, 4 சென்னையில, 1 மதுரையில, 5 சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 50 வருஷமா உங்களுக்காகவே, உங்க ஆதரவு, உங்க நம்பிக்கை, உங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அப்புறம் அந்த 500, 5 சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 100 நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கூட்டி பரிசு. 500 ஸ்கூட்டி. இந்த பண்டிகை உங்களுக்கு பரிசு மழை. என்ஜாய். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி கொண்டாட்டம். விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. ஹாய் கண்ணே, இங்க பார். பியூட்டிஃபுல். சேதாரம் எவ்வளோ? 0%. 0%? இது பார். சேதாரம் எவ்வளோ? 0%. விளையாடுறீங்களா? கல்யாணோட கோல்ட் சேவிங் ஸ்கீம்ல எடுக்கிற நகைக்கு சேதாரம் 0%. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறப்போ அன்னைக்கு கோல்ட் ரேட்ல வர தங்கத்தோட வெயிட் நம்ம கணக்குல வர வச்சிடுவாங்க. சோ கோல்ட் ரேட் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடுது. ஓகே, பை. எங்கம்மா? கல்யாண் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ல சேர போறேன். இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. மக்களே, நம்ம ஒரு செஃப் சமையல் போட்டிக்கு தயாரா? மதுரை, கோயம்புத்தூர் மக்களை சந்திச்சாச்சு. அடுத்து உங்க ஊர் திருச்சி தான். ரூல்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிள். நீங்க எந்த டிஷ்ல கில்லியோ அந்த டிஷ்ஷை உங்க வீட்லயே சமைச்சு இங்க கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். எங்களோட செஃப் எல்லா டிஷ்ஷஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாப் 30 செலக்ட் பண்ணுவாரு. இந்த 30 பேரும் அப்படியே அடுத்த லெவல் சுற்றுக்கு போவீங்க. இங்க தாங்க போட்டியே ஆரம்பிக்க போது. நீங்க என்ன சமைக்க போறீங்க அப்படின்றத ஸ்பாட்ல தான் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அந்த 30 பேரும் ஸ்பாட்ல சமைக்கிறத எங்க செஃப் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாப் 3 செலக்ட் பண்ணுவாரு. டாப் 3ல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் பரிசு இல்லைங்க. மதுரை, கோயம்புத்தூர்ல கொடுத்த
மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே நிச்சயமா பரிசு இருக்கு. அக்டோபர் 15 திருச்சி கலைஞர் அறிவாலயத்துல நடக்கிற நம்ம ஊரு ஷெஃப் போட்டியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 9500336620 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன திருச்சி மக்களே, அக்டோபர் 15 நம்ம ஒரு செஃப் சமையல் போட்டிக்காக சந்திக்கலாமா? கலைஞர் செய்திகள் மற்றும் உங்கள் சத்யா இணைந்து வழங்கும் நம்ம ஊரு செஃப் பவர்ட் பை சன்லேண்ட். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஆர்ஜி மசாலா, ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் மற்றும் அடையார் ஆனந்த பவன். ஸ்பெஷல் பார்ட்னர் கல்யாணி கவரிங். கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ், ஸ்ரீகுமரன் டெக்ஸ் அண்ட் சில்க்ஸ் இளம்பிள்ளை. சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேம், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரசியல்ல, அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல பெண்களின் நிலை அப்படின்றது எப்படி இருக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாக்குள்ளேயே? அரசியல்ல பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஔவையில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஔவை தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே அல்லது இந்தியாவிலேயே கூட சொல்லலாம் ஒரு பெண்மணி 2 அரசர்களுக்கிடையே தூது போனது யாருன்னா நம்முடைய ஔவையார் தான். அப்படியே அந்த அரசர்களுக்கே கூட அறிவுரை சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய ஔவையார் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்கனவே அரசியல் களத்தில் பழக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கண்ணகியை நாங்கள் மறந்துட முடியாது. நம்முடைய கண்ணகிக்கு சிலை வடித்து கண்ணகி கோட்டம் உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். ஏன்னா கண்ணகியின் நேர்மை, கண்ணகியின் நெருப்பாக நிற்கின்ற அந்த துணிச்சல் அப்படிப்பட்டது. ஒரு மன்னரின் அரசவைக்கே சென்று தனக்கான நீதியை கேட்டாங்கும் போது அவள் எப்படிப்பட்ட துணிவோடு இருந்திருப்பார். எனவே மன்னர்களுக்கு அறிவுரை சொன்னது ஒரு பக்கம், மன்னரின் அரசவைக்கே போய் நீதி கேட்கின்ற பெண்களாக இருந்ததும் தமிழ்நாட்டு பெண்கள் தான். அந்த வகையில அரசியலில் பெண்கள், தமிழக அரசியலில் பெண்கள்னா அது எங்க ஆரம்பிக்குது? 1921 நீதி கட்சி தான் ஒரு தீர்மானம் கொண்டு வருது, அரசியலில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும்னு. அது 1926 சட்டமாகுது. 26 தான் நியமன உறுப்பினராக தமிழ்நாட்டில் ஒரு பெண் நியமிக்கப்படுகிறார். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதல் பெண். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண் நியமன உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு உருவாக்கப்பட்டது யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை தொடர்ந்துதான் பல பெண்கள் அரசியலில் வந்தார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அந்த வகையில் தந்தை பெரியாரின் இயக்கத்தில் மணியம்மையார், தர்மாம்பாள், இப்படி திராவிட இயக்க வீராங்கனைகள் ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுக்கலாம். அப்படியாக எல்லா பெண்களும் இந்த திராவிட இயக்கம் என்பது அரசியல் களத்தில் வராத சமயத்திலேயே கூட, வாக்கு அரசியலாக உருமாறாத சமயத்திலே கூட அவர்கள் எப்போதுமே சமூக களத்தில் உயர்ந்தோங்கி நின்றார்கள். சமூக களத்தில் அவர்களுடைய செயல்பாட்டை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால இந்தியாவுக்கே முதன்மையாக ஒரு நியமன உறுப்பினரை உருவாக்கியது யார் என்றால் திராவிட இயக்கம் தான். 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நிச்சயமா மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, தற்போது மகளிர் உரிமை மாநாடானது நடைபெற்று இருக்கக்கூடிய YMCA நந்தனம் மைதானத்திலிருந்து செய்தியாளர் சரவணன் அவர்களிடம் என்ன கருத்து என்பதை கேட்கலாம். தொடர்ந்து பாருங்க. திமுகவினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டினுடைய அந்த பந்தல்ல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பெண்களினுடைய கூட்டம் மிக உற்சாகமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த மாநாடு எப்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில, அதே மாதிரி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய முன்னிலையில் இந்த மகளிர் உரிமை மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மகளிர் உரிமை மாநாட்டில் பங்கு கொள்ள இருக்கிறவர்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளுடைய பெண் ஆளுமைகளும் பங்கேற்க இருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள், தற்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள், அது மட்டுமல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட, சமாஜ்வாடி காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளுடைய பெண் ஆளுமைகளும் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பெண் ஆளுமைகளும் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த மாநாடு அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மகளிரினுடைய உரிமையை ஒரு பேசுபொருள் ஆக்குவதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிக்கல்கள் ஏற்படுகிற போது பெண்கள் மட்டும் எல்லா இடங்களிலும் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் தேசிய அளவில், அப்படியான ஒரு நிலைமையில எல்லாரும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் மகளிர் உரிமை மாநாடு என்பது நடத்துவது என்பது திமுகவின் சார்பில் மட்டும்தான். அப்படியான ஒரு மிகச்சிறந்த
சிறந்த மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மகளிர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த இடங்கள் எல்லாம் பத்தாம வெளியிலும் நிற்பார்களோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் மகளிருடைய தலைகளாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடியது. இந்த நிலைமையில பெண்களினுடைய உரிமைகளை பேசுபொருள் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் மட்டுமே இந்த மாநாடு என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய அளவில் மகளிருடைய உரிமை என்பதை பேசுபொருள் ஆக்க வேண்டும் என்பதை திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு முயற்சியாக நாம் பார்க்கிறோம். நிச்சயமா மேம், இப்போ நம்ம வந்து அங்கே பார்த்தோம் எந்த அளவுக்கு அங்கே வந்து மகளிர் உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி வந்து மகளிரோட உரிமையை வந்து பேசு பொருளாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே அத்தனை பெண்கள் வந்து கூடியிருக்காங்க இல்லையா. தேசிய தலைவர்களும் வர இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து இவங்க கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மேம்? வாய்ப்புகள் என்ன வாய்ப்புகள்னா, உரிமை மாநாடுன்னு சொல்றோம்ல, இது ஏன் உரிமைனா என்ன, எல்லாம் தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, எனக்கான இடஒதுக்கீடு, எனக்கான இடம், எனக்கான வெளி என்பது இல்லை என்பதை இப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மிக சமீபத்தில் நம்முடைய ஒன்றிய தலைவர் மகளிருக்கான இடஒதுக்கீடுன்னு ஒரு பொய்யான திட்டத்தை உருவாக்கினார் அல்லவா. அது மனசார உருவாக்கினார், மக்களுக்கு மகளிருக்கு அந்த பயன் கிடைக்க வேண்டும்னு உருவாக்கினார். அப்படின்னா நிச்சயமாக இப்போதே அதை செயல்முறைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதாக ஒரு இடியாப்ப சிக்கலோடு அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படின்னா உனக்கு இடம் இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்றது. இப்ப மகளிருக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, அரசியலில் இடம் கிடையாது. எங்களுக்காக ஒரு கொலு பொம்மை மாதிரி 3 பேரை வச்சிருக்கோம், ஒரு 4 பேரை வச்சிருக்கோம், அவ்வளவுதானே தவிர மற்றவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லுகின்ற அந்த உரிமை மறுப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த உரிமை மறுப்பு, அந்த பொய் ஜாலம், இதையெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள், இன்றைக்கு பேச இருக்கின்ற தலைவர்கள் உரக்க சொல்லுவார்கள். ஏனென்றால் இது மிக மிக எளிய பெண்களுக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு தகவல். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே 30% இடஒதுக்கீடு, 40% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான நிலை. இப்போ பெண் மேயர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அது அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததால் தானே. அப்படியான நிலையில பெண்ணுக்கு இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எதிர்பக்கத்துல இருக்கவங்க. அவள் எப்படி ஓடுகிறாள் என்றால், ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு ஆண் என்பவன் நினைச்சா விசில் ஊதினா உடனே ஓடிடலாம். ஆனா ஒரு பெண் ஓடுகிறாள் என்றால் அவள் வீட்டை பின்னால் சுமந்து கொண்டிருக்கிறாள், முதுகுல வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, இடுப்புல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, தலைக்கு மேல தண்ணீர் பானையை சுமந்துகிட்டு இருக்கா, கூடுதலாக காலில் குடும்பம்ங்கிற அந்த விலங்கு வேற மாட்டிட்டு இருக்கா. இத்தனையும் சுமந்துகிட்டு தான் அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓட முடியும். அப்படிங்கும்போது அவளுக்கான ஆசுவாசமாக சிறப்பாக சில ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும். ஆண் ஓடுறா அது மாதிரி நீ ஓடுன்னு சொல்ல முடியாது. இதில் சமத்துவம் என்பது இதில் வரவே முடியாது. பெண் என்பவள் எப்போதும் குடும்பத்தை முதுகில் நத்தை கூடாக சுமந்து கொண்டிருப்பவள் தான், குழந்தையன் முதுகில நத்தை கூடாக சுமந்து கொண்டிருப்பவள் தான். எனவே அவளுக்கான தனி இடம் வேண்டும் நிச்சயமாக. அப்படிங்கும்போது 33% கொடுப்பதற்கு கூட ஒன்றிய அரசு தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் 40% நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. பல மேலாண்மை பதவிகளில் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மாடலை நாம் இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நிச்சயமாக தலைவர்கள் பேசுவார்கள் என்று நம்பலாம். நிச்சயமா மேம், தொடர்ந்து பேசலாம். களத்துல இருந்து சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சரவணன் வணக்கம். அங்க இப்போ கள நிலவரம் அப்படின்றது எப்படி இருக்கு? யார் யாரெல்லாம் தலைவர்கள் அங்க வந்திருக்காங்க சரவணன்? நிச்சயமா உபேரா, ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஒரு மாநாடு, ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் அப்படின்னா பெண்களை பார்ப்பது அரிதாக இருக்கும். ஆனா இன்றைக்கு ஆண்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மகளிர் கூட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம மிக நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் இந்த மாநாடு ஏன் நடக்கிறது, எங்களுடைய தலைவர் அவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறார் அப்படிங்கிற தெளிவான புரிதலோடு இருக்கிறாங்க. இங்க ஏற்கனவே திமுகவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள், இப்படி கட்சியை சார்ந்த பல்வேறு முக்கியமான பிரதிநிதிகள் அத்தனை பேர் வருகை கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக கழகத்தினுடைய தலைவர் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய அத்தனை பெண் ஆளுமைகளும் இன்னும் சற்று நேரத்தில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உமேரா, இங்க இருக்கக்கூடிய மகளிர் கிட்ட நம்ம பேசுவோம். அம்மா வணக்கம், உங்க பேர் என்ன? பேரு சுமதி ராமமூர்த்தி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க ராஜபாளையம், விருதுநகர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்.
மாநாடு இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு மாநாடு நீங்க கலந்துருக்கீங்களா? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இதுவரைக்கும் நாங்க இப்படி ஒரு மாநாட்டுல கலந்ததில்ல. நிறைய மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பெருந்திரளான மகளிர் அந்த இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே இதுக்கு வந்து கனிமொழி அக்காவுக்கும் தளபதி அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்க ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவர் தளபதி அவர்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னும் சொல்ல போனோம்னா பெண்கள் புதுமை பெண் திட்டம், அரசு கல்லூரியில படிச்சுட்டு பெண்கள் வந்து காலேஜ் போற பள்ளி குழந்தைகளுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, வரவேற்பை. இப்ப ரீசெண்டா கூட மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. அதுவும் பெண்கள் மத்தியில ரொம்பவே வந்து வரவேற்ப பெற்ற திட்டமா இருக்குது. தோழி விடுதிகள் அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்புள்ள ஒரு ஆட்சியா வந்து நாங்க வந்து கருத்துக்கிறோம். பத்திரிகையாளர் மாதிரி அவ்வளவு பட்டியல் போடுறீங்களே, இவ்வளவு விஷயம் இருக்குது. உங்க பேர் என்னமா? என் பேர் எம் புஷ்பம், விருதுநகர் சூளக்கரை ஊராட்சி மன்ற தலைவர், விருதுநகர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர். மகளிர் மாநாடு நடக்குது. பெண்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. திமுக காரி அப்படின்னு சொல்றது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய தளபதி ஆட்சி வந்து மகளிருக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுமோ அதை விட பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் வருதோ எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செயலிகளும் வந்து தனித்தனியாக ஆரம்பிச்சு 1098 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊராட்சி மணின்னு சொல்லிட்டு ஒரு செயலி அறிவிச்சிருக்காங்க. அந்த குறைகளை வந்து நாங்க அந்த இதுல இருந்து அந்த செயலியில் நாங்க சொன்னோம்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள அதுக்குரிய தீர்வு வந்துடும். அது மாதிரி எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க தலைவர். ஆமா, ஊராட்சி மன்ற தலைவருக்கு நிறைய வந்து இன்னும் எங்களுக்கு செய்யணும் ஐயா. நாங்க இன்னும் நிறைய விண்ணப்பங்கள் வச்சிருக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. முத்துமாரி ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க ராஜபாளையம் தெற்கு நகர துணை செயலாளராக இருக்கோம். நாங்க மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்துக்கிறதே பெரிய மகிழ்ச்சி. அதை விட எங்க வீட்டில் நாங்க இன்னைக்கு மகளிர் உரிமை இவ்வளவு மகளிர் வந்து இருக்கிறதே மகிழ்ச்சி. யாரும் இதுவரைக்கும் நடத்தல. மகளிர் மாநாடு நடத்தினதுக்குன்னு இவ்வளவு பாதுகாப்பு, அத்தனையும் ஆண்கள் இல்லாம மகளிரா வந்திருக்கோம். அதுவே எங்களுக்கு கொடுத்த பெரிய பாதுகாப்பா நினைக்கிறோம். ஆமா, எங்களுக்குள்ள உரிமை நிலைநாட்டுதோம். எங்களோட உரிமை நிலைநாட்டுத ஒரு நிகழ்ச்சினா அது மகளிர் உரிமை மாநாடு தான். மகளிருக்கான மாநாடு நடத்துறதுல எங்க கட்சிக்கு பெருமை. அது மாதிரி அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிறத நாங்களும் கலந்துக்கிறதுல அதிக பெருமை. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த இடஒதுக்கீட்டுல தான் 2011 ராஜபாளையம் நகர்மன்ற தேர்தலில் சேர்மனுக்கு எனக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் இப்ப நான் வந்து முனிசிபல் கவுன்சிலரா இருக்கிறேன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரா இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு அரசியல்ல உள்ள வர்றதுக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த இந்த முக்கியமான அந்த இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. உள்ளாட்சியில 33% இடஒதுக்கீடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க. 50% தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க உமேரா. ஒரு கட்டத்துல நமக்கே ஒரு சிக்கல் வந்துருக்கு, நமக்கு ஏதாவது விஷயம் தெரியாம போயிருமோன்னு அந்த அளவிற்கு முதலமைச்சர் செயல்படுத்திய திட்டங்களை மிக அழகா பட்டியல் போடுறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சாயமேரி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன். இங்க குழுமி இருக்கிற ஒட்டுமொத்த பெண்கள் மனசின் அன்பை பெற்றவரும், மற்ற மாநிலங்கள் வசிக்கும் பெண்களின் அன்பை பெற்றவரும், எங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக எங்களை காக்கின்ற கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம். The Amazon Great Indian Festival is live. Buy 2 and get up to 15% off. Shop now. Alpha, you are now approaching Mark 4. Roger that. Moving forward. Godspeed, Alpha. Partner. 5th gear में डालना. बुमराह के लिए fast is not fast enough. इसलिए Zepto. Grocery delivery at Bumrah speed.
அண்ணா வழி காட்ட கலைஞத்தம் குறக்கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே. சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே உரம் செய்த கொள்கை சுடரே. மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு, நல்லாட்சி தந்தாரே, நம் வாசல் அவர் வாசமே. காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே, பொது பாடம் கொடுத்தாரே, தந்தை வழியே. தலைவா வருங்காலம் எழும் வா, இனி உந்தன் பின்னாலே மக்கள் மூச்சு புயலாய் வருமே. தமிழா வருங்காலம் போற்றவா, நம் திராவிட கொள்கை படை புயலாய் வருமே. பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரை உச்சரிக்கும். மு.க. ஸ்டாலின் அவர் பேரு, திராவிடத்தின் ஆணி பேரு. பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரை உச்சரிக்கும். மு.க. ஸ்டாலின் அவர் பேரு, திராவிடத்தின் ஆணி பேரு. மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மண்ணை காக்கும் ஸ்டாலின். மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் நாட்டை காக்கும் ஸ்டாலின். மக்களுடன் ஸ்டாலின் மொபைல் செயலி. இந்த செயலி மூலமா நம்ம கழக அரசு கொண்டு வந்திருக்கிற பல மக்கள் நல திட்டங்களை பத்தி நாம ஒரே கிளிக்ல தெரிஞ்சுக்கிட்டு பயனடைய முடியும். இந்த செயலியில இருக்கிற உங்கள் திட்டங்கள் பிரிவானது உங்களுக்கு பொருந்தக்கூடிய எல்லா திட்டங்களோட பட்டியலையும் ஆட்டோமேட்டிக்காவே காட்டிடும். கூடவே வினாப்பட்டியல் பிரிவின் மூலமா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் தொகுதியை தெரிந்து கொள்ள பிரிவுல நம்ம கழக அரசு 234 தொகுதிகள்லயும் செஞ்சிருக்கிற சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கழகத்தின் மேல் வைக்கப்படுகிற வீண் அவதூறுகளுக்கு பதில் அளிக்கலாம். அதோட தகவல் தொடர்பு பிரிவின் வழியா கழக செய்திகளை தலைமையிலிருந்து கடைசி மட்ட தொண்டர் வரைக்கும் சுலபமா ஷேர் பண்ணலாம். அதன் மூலமா கட்சியோட வளர்ச்சியையும் தொடர்பையும் இன்னும் வலுவாக்க முடியும். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உங்களில் ஒருவன் பிரிவுல நம்ம தலைவர்கிட்ட நாம கேட்க நினைக்கிற கேள்விகளை பதிவு செஞ்சு அதுக்கான பதிலையும் பெற முடியும். ஒரு அரசோட கடமைங்கிறது திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் இல்லாம அத சாமானிய மக்கள் பயனடைகிற விதமா சரியான நேரத்திலையும் எளிமையான வழியிலையும் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டதுதான் மக்களுடன் ஸ்டாலின் செயலி. இப்பவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லோருக்கும் எல்லாம்னு உறக்க சொல்லுங்க. லட்சுமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 2 வயசு ஆகுக்கா. முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துல அப்ளை பண்ணிடு. ஒரு பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய், 2 பெண் குழந்தைக்கு தனித்தனியா 25,000 ரூபாய் வைப்பு தொகையா தராங்க. ஒண்ணு இல்ல 1000 திட்டங்கள் இருக்கு குழந்தைகளுக்காக. மக்களுடன் ஸ்டாலின் ஆப்ல எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மக்களுடன் ஸ்டாலின், குழந்தைகளின் வளர்ச்சிக்கான முகவரி.
அண்ணா வழிகாட்ட கலைஞாட்டம் குறை கொண்டு என்னாலும் மொழி வீசும் தமிழ் ஞாயிறே. சூழ்ச்சிகள் பல கடந்து திராவிடத்தி என எழுந்து தமிழாலே உரம் செய்த கொள்கை சுடரே. மக்களுடன் ஸ்டாலின் வந்தாரு, நல்லாட்சி தந்தாரே, நம் வாசல் அவர் வாசமே. காலை சிற்றுண்டி சிறப்பாக அமைத்தாரே, பொது பாடம் கொடுத்தாரே, தந்தை வழியே. தலைவா வருகாலம் எழும் வா, இனி உந்தன் பின்னாலே மக்கள் மூச்சு புயலாய் வருமே. தமிழா வருகாலம் போற்றவா, நம் திராவிட கொள்கை படை புயலாய் வருமே. பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும். மு.க. ஸ்டாலின் அவர் பேரு, திராவிடத்தின் ஆணி பேரு. பார்வை ஏழை மக்கள் துயரை தீர்க்கும் எதிர்காலம் உந்தன் பேரு உச்சரிக்கும். மு.க. ஸ்டாலின் அவர் பேரு, திராவிடத்தின் ஆணி பேரு. மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மண்ணை காக்கும் ஸ்டாலின். மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், தமிழ் நாட்டை காக்கும் ஸ்டாலின். மக்களுடன் ஸ்டாலின் மொபைல் செயலி. இந்த செயலி மூலமா நம்ம கழக அரசு கொண்டு வந்திருக்கிற பல மக்கள் நல திட்டங்களை பத்தி நாம ஒரே கிளிக்ல தெரிஞ்சுக்கிட்டு பயனடைய முடியும். இந்த செயலியில இருக்கிற உங்கள் திட்டங்கள் பிரிவானது உங்களுக்கு பொருந்தக்கூடிய எல்லா திட்டங்களோட பட்டியலையும் ஆட்டோமேட்டிக்காவே காட்டிடும். கூடவே வினாப்பட்டியல் பிரிவின் மூலமா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற திட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் தொகுதியை தெரிந்து கொள்ள பிரிவுல நம்ம கழக அரசு 234 தொகுதிகள்லயும் செஞ்சிருக்கிற சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கழகத்தின் மேல் வைக்கப்படுகிற வீண் அவதூறுகளுக்கு பதில் அளிக்கலாம். அதோட தகவல் தொடர்பு பிரிவின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் விழா மேடைக்கு இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர உள்ளார்கள். மகளிர் அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அலைபேசியின் ஒலி அளவினை குறைத்து வைக்கும்படியும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி மற்றும் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க ஓர் அணியாக இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிறோம்.
இந்த மாநாடு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ விழா அரங்கிற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இங்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். மகளிர் உரிமைகளுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்த பெருந்தகை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, அரசு வேலைகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு, பெண் கல்வி மேம்பாடு என எண்ணற்ற வழிகளில் மகளிர் நலம் பெறும் திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மகளிரை தலை நிமிர செய்த தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டில் மகளிர் உரிமைகளுக்கு குரல் எழுப்ப அகில இந்திய அளவில் மாபெரும் தலைவர்கள் ஒன்றிணையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு இது. மகளிர் உரிமை மாநாடு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்துவது, ஒன்றிய அரசால் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் அநீதிகளை எதிர்த்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட உரிமை முழக்கங்களை முன்னிறுத்தி சமூக நீதி மற்றும் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க ஓர் அணியாக இந்த மாநாட்டில் Hi, I took more than 300 interviews when I worked for Facebook. 80% of people I interviewed for problem solving failed the interview. 90% of people I interviewed for system design failed the interview. If you want to learn why people fail interviews, what to learn, where to learn it from, and why even learn that, come join me in my free class by clicking on the link below. फिट हो जाए जब जीन्स पुरानी, लिट हो जाए डिजर्ट्स की कहानी, लाइफ के छोटे बड़े मोमेंट्स जो पास हों दिल के, डोंट फॉरगेट टू सेलिब्रेट देम ग्रिल से. Enjoy this festive season with buffet prices starting at ₹599. தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என ஓயாது உழைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடினும் இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பில் கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நடைபெறும் இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். In honor of the centenary celebration of Muthamizhariஞர் Dr. Kalaignar, who dedicated his life to the advancement of women, we, on behalf of the DMK Women's Wing, with the esteemed presence of the DMK President and our Honorable Tamil Nadu Chief Minister, cordially invite you to join us at the Women's Right Conference. இந்த இனிய தருணத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு ஹெலன் டேவிட்சன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
பெண்களின் முன்னேற்றமே சமுதாய முன்னேற்றம் என அயராது உழைத்தவர் தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். தனது 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் பெண்களின் உரிமையை மீட்டெடுக்கவும் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது நூற்றாண்டை சிறப்பிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி ஒருங்கிணைப்பில் தமிழக தலைவர் கழகத் தலைவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கும் மகளிர் உரிமை மாநாட்டினை தமிழகத்தில் எல்லாருக்கும் எல்லாமான திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகின்ற 2024 ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து திசை காட்டும் சூரியனாய் இன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகளிர் உரிமை மாநாட்டை மகளிரணி சார்பில் நடத்துவதற்கு அனுமதி அளித்து இந்த மாநாட்டை தலைமைத்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழக மகளிர்கள் போட்டும் கழகத் தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களை நன்றி கலந்த வணக்கத்தோடு மகளிரணி சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். I would like to extend a warm welcome to Anna Sonia Gandhi. Her deep concern for the women of India and underprivileged and the absurd. I extend to her warm welcome on behalf of all of us here. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் தலைவர்களில் ஒருவராய் தமிழக பெண்கள் மட்டுமல்ல இந்திய பெண்களின் உரிமைக்காக பாராளுமன்றத்தில் கர்ச்சிக்கும் சிங்கமாய் மகளிரணிக்கு சிறந்த வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகளிரணி மகளிர் உரிமை மாநாட்டில் இந்திய கூட்டணியின் பெண் தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் வருகை தர செய்து மகளிரணிக்கு வரலாற்று மிக்க சிறப்புமிக்க பெருமை பெற்று தந்த நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் கழக நாடாளுமன்ற துணைத் தலைவர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். We have in our midst of eminent of leaders of the country, Madam Mehbooba Mufti, the former Chief Minister of Jammu and Kashmir, Madam Priyanka Gandhi, the General Secretary of Indian National Congress, Madam Supriya Sule, Member of Parliament and the Working President of NCP, Madam Dimple Yadav, Member of Parliament, Samajwadi Party, Madam Leslie Singh, Minister of Bihar and NEC Member of JDU, Madam Suhasini Ali, former MP and Politburo Member of the CPIM, Madam Ani Raja, NEC Member of CPI and General Secretary of NEIFF, Raxi Millan, Deputy Speaker of Delhi Assembly, NCC Member APP, Madam Sumitra Dev, former MP of National Spokesperson of AITC. I would like to extend a very warm welcome each of them on behalf of the DMK Women's Wing. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் இன்று மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் மகளிர் உரிமை மாநாடு என்பதற்காக இன்று நாங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது இந்த பார்வையாளராக எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, கழக பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள், இளைஞரணி செயலாளர் மறைக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மறைக்கிற அமைச்சர் அன்பரசன் அவர்களே, இந்த மாநாட்டு இவ்வளவு வெற்றிகரம் நடைவதற்கு எல்லா பணிகளையும் முன்னின்று செய்த சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், மாநில மகளிரணி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்,
மற்றும் தமிழகம் இங்கு வந்திருக்கின்ற கழக மகளிர்கள் தலைவர் கலைஞர்களின் நூற்றாண்டில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் மீட்டு கொடுத்த மகளிர் உரிமைக்கு நன்றி செலுத்த விதமாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். டைம் டு ஃபெலிசிட்டேட் அவர் டிக்னிட்டரிஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு மெஹபூபா முஃப்தி will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு சுபாஷினி அவர்கள் அலி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு சுபாஷினி அலி will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு சுப்ரியா சுலே அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். திருமிகு சுப்ரியா சுலே will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு ஆனி ராஜா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. திருமிகு ஆனி ராஜா will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு டிம்பிள் யாதவ் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு லேஷி சிங் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு லேஷி சிங் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு சுஷ்மிதா தேவ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு சுஷ்மிதா தேவ் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. திருமிகு ராக்கி பிட்லன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். திருமிகு ராக்கி பிட்லன் will be honored by our Honorable Chief Minister of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உட்பட உள்ளது. The Honorable Chief Minister of Tamil Nadu honoring Honorable Minister of Health and Family Welfare. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்.
The Honorable Chief Minister of Tamil Nadu will be honoring the Honorable Minister of Micro, Small and Medium Enterprises. திமுக பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். DMK Deputy General Secretary திருமிகு கனிமொழி கருணாநிதி will be honoring the Honorable Chief Minister of Tamil Nadu. நன்றி. குழந்தைகள் நலன் மற்றும் பெண்களின் உரிமைகளை முதன்மையாக கொண்டு பணியாற்றி வரும் டெல்லி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான திருமிகு ராக்கி பிட்லன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். With great pleasure we invite திருமிகு ராக்கி பிட்லன் for the special address. बहुत बहुत धन्यवाद। मंच पर उपस्थित समस्त सम्मानित अतिथिगण, मेरे समक्ष बैठे चेन्नई के तमाम सम्मानित मतदाता, आज के इस कार्यक्रम को आयोजित करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूँ तमिलनाडु के मुख्यमंत्री श्री M.K. स्टालिन जी को, DMK की सांसद सुश्री कनिमोझी जी को, जिन्होंने ये कार्यक्रम को आयोजित किया, और देश भर से अलग अलग पार्टियों का प्रतिनिधित्व करती हुई आए हुए तमाम सम्मानित अतिथिगण जो मंच पर विराजमान है। मैडम सोनिया जी, आप सबका मैं दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद करती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। साथियों, आज का कार्यक्रम जो आयोजित किया गया है वो महिलाओं के अधिकारों पर चर्चा करने हेतु इस कार्यक्रम को बुलाया गया, इसका आयोजन किया गया। महिलाएं जो इस देश की आधी आबादी है, महिलाएं जो हमारे समाज का अभिन्न अंग है, महिलाएं जो इस देश की व्यवस्था को सुव्यवस्थित करने के लिए अपना अभूतपूर्व योगदान देती हैं। ऐसी महिलाओं के अधिकारों के ऊपर आज चर्चा करने के लिए हमारी जैसी बहनें, हमारी जैसी बेटियां जो दूर दराज गांव में रहती हैं, उन हजारों हजार महिलाओं के अधिकारों पर चर्चा करने से पहले मैं धन्यवाद देना चाहती हूं, मैं श्रद्धांजलि देना चाहती हूं संविधान निर्माता डॉक्टर भीमराव अंबेडकर जी को, जिन्होंने संविधान का निर्माण करते वक्त अपने संविधान के अंदर देश की आधी आबादी को उनके अधिकार दिए, उनके हक दिए। डॉक्टर भीमराव अंबेडकर जी ने कानून बनाकर महिलाओं को समाज में समानता का अधिकार दिया, महिलाओं को समान शिक्षा और समान वेतन पाने का अधिकार दिया, महिलाओं को चार दीवारी से बाहर निकलकर अपने जीवन को अपने मुताबिक जीने का अधिकार दिया। डॉक्टर भीमराव अंबेडकर संविधान निर्माता ने तो कई दशकों पहले ही हमारे इस देश की आधी आबादी को उसके अधिकार दे दिए थे। ये देश की आधी आबादी संविधान निर्माता डॉक्टर भीमराव अंबेडकर जी का बहुत बहुत धन्यवाद करती है, और देश की आधी आबादी की ये महिलाएं जो आज देश के अलग अलग हिस्सों में अपना प्रतिनिधित्व करती हैं, चंद्रयान जैसी देश में जब ऐतिहासिक लॉन्चिंग हुई तो उसके अंदर भी जो महत्वपूर्ण योगदान है वो हमारे भारतवर्ष की बेटियों का रहा है, भारत की महिलाओं का रहा है। ये देश की आधी आबादी है जिसने हमारे देश की तरक्की में, उसको आगे बढ़ाने में, चाहे गांव हो, देहात हो, छोटे से छोटा कस्बा हो, घर पे रहकर गृहिणी के रूप में या फिर किसी कामकाजी महिला के रूप में,
देश को अग्रसर करने के लिए अपनी महत्वपूर्ण योगदान और अपना महत्वपूर्ण भूमिका दी है। डॉक्टर भीमराव अंबेडकर जी का संविधान जहां महिलाओं को अपनी प्रतिभा के अनुसार अपना प्रतिभा का प्रदर्शन करने का मौका मिलता है, और अगर मैं अपनी बात करूं तो डॉक्टर भीमराव अंबेडकर जी के आशीर्वाद से ही मैं उस माँ की बेटी हूं जो दिल्ली के एक सरकारी स्कूल में सफाई कर्मचारी है। लेकिन डॉक्टर भीमराव अंबेडकर जी की वजह से, भारत देश के लोकतंत्र की खूबसूरती की वजह से और आम आदमी पार्टी के राष्ट्रीय संयोजक अरविंद केजरीवाल जी के आशीर्वाद की वजह से आज ये दिल्ली की बेटी अपनी पार्टी का और अपनी सरकार का प्रतिनिधित्व आप लोगों के समक्ष कर रही है। ये देश के लोकतंत्र की ही खूबसूरती है। लेकिन जहां हम देश के संविधान लोकतंत्र की बात करते हैं, महिलाओं के हक और अधिकारों की बात करते हैं, सिर्फ वो संविधान के अंदर लिखे तो गए हैं, लेकिन दुर्भाग्यवश आज भी हमारी एक बड़े तबके की महिलाएं अपने अधिकारों से वंचित है। आज भी उनको उनके अधिकार नहीं मिल रहे हैं। देश की महिलाएं 21वीं सदी के अंदर, आजादी के 75 सालों के अंदर पूरे देश में शिक्षा जो पाती हैं पुरुषों के मुकाबले वो महज 65% है, जो कि बेहद चिंता का विषय है, बेहद सोच का विषय है। पूरे देश में अगर हम कामकाजी महिलाओं की बात करें, जो कि रिकॉर्ड पर मेंटेन होता है, उस काम की बात करें तो उस काम को करने वाली कामकाजी महिलाओं की भी संख्या आज 75 साल पूरे होने के बावजूद भी महज 25 से 27% रह जाती है। भारतीय राजनीति की बात करें, मंच पर बहुत मुझसे भी ज्यादा प्रसिद्ध, मुझसे भी ज्यादा लोकप्रिय, मुझसे भी ज्यादा ताकतवर और जिम्मेदार महिलाएं विराजमान हैं, और मैं इनके समक्ष इस बात को रख रही हूं और ये मेरी बात से सहमति भी जताएंगी कि राजनीति के अंदर महिलाओं का जो प्रतिनिधित्व है वो भारत के लोकतंत्र के लिए, हमारे देश की महिलाओं के लिए बेहद सोच का विषय है। महज 15 से लेकर 17% महिलाएं हमारी भारतीय राजनीति के अंदर अपना प्रतिनिधित्व देती हैं। आज महिलाओं का एक बड़ा तबका, या यूं कहें 30 से लेकर 35% की हमारी जो महिलाएं हैं, अपनी सही स्वास्थ्य की जानकारी ना होने की वजह से काफी गंभीर रोगों से जो है ग्रसित है, जो कि आज एक चिंता का विषय है। कितने संख्या के अंदर गर्भवती महिलाएं जब अपना प्रसव के दौरान अस्पतालों में जाती है, सही स्वास्थ्य की जानकारी ना होने की वजह से उनकी मृत्यु हो जाती है। तो ये बेहद दुख का विषय है कि आज हम लोग आजादी के 75 साल मना रहे हैं, आजादी का अमृत काल मना रहे हैं, उसके उलट जो इस देश का अभिन्न अंग है, जो इस देश की जनसंख्या का 50% है, उसके भी आज हम स्वास्थ्य की चिंता, उसके शिक्षा की चिंता, उसकी सुरक्षा की चिंता, उसके रोजगार की चिंता के ऊपर आज इतना बड़ा सम्मेलन कर रहे हैं। इसके उलट अगर देखें, पिछले 75 सालों के अंदर आजादी में के बाद भी संविधान में अपने अधिकारों को प्राप्त करने के बावजूद भी आज महिलाओं के लिए क्या बढ़ रहा है? महिलाओं के लिए क्राइम दिन प्रतिदिन बढ़ रहा है। दूर दराज में रहने वाली कोई बेटी हो या शहर के बीचों बीच रहने वाली कोई बुजुर्ग महिला हो, हर वक्त 24 घंटे हर पहर वो असुरक्षा के भाव में जीती है। चाहे वो कोई कस्बा हो, चाहे गांव हो, देश की राजधानी हो, किसी शहर की, प्रदेश की राजधानी हो, आज हमारी बहन बेटियों के अंदर, आज हमारी महिलाओं के अंदर असुरक्षा का भाव हर वक्त उनके दिमाग में रहता है। इसके साथ साथ अशिक्षा का जो माहौल है, अशिक्षा का जो आंकड़ा है, वो जैसे जैसे आजादी का हमारा देश का समय बढ़ता जा रहा है, महिलाओं की अशिक्षा का आंकड़ा उतनी तेजी से बढ़ता जा रहा है। इसके साथ साथ घरेलू हिंसा हो, अत्याचार हो, महिलाओं की आवाज को दबाने वाले जो है अपराध हो, नित दिन उनका ग्राफ बढ़ता जा रहा है, जो कि बेहद दुर्भाग्यपूर्ण है। संविधान के अंदर तो, सरकारों के अंदर तो हम लोगों ने सिर्फ कागजों के ऊपर अपनी बेटियों को, अपनी महिलाओं को, अपनी बहनों को हक और अधिकार दिए हैं, लेकिन वास्तव में
आज जरूरत है उन हक को, उन अधिकारों को जमीन पर उतारकर उनकी झोली में डालने का, उनको लाभ पहुंचाने का। आज जरूरत है समाज के तमाम बुद्धिजीवियों को, आज जरूरत है तमाम राजनीतिक दलों के, राजनीतिक लोगों को, आज जरूरत है जो है केंद्र की सरकार में बैठे हुए लोगों को और राज्य की सरकारों में बैठे हुए लोगों को ये सोचने की, इस पर मंथन करने की, इस पर चिंतन करने की जरूरत है कि हम हमारी बेटियों के अंदर से यह असुरक्षा का भाव कैसे खत्म करें, कैसे हम इस देश की प्रगति में अपना महत्वपूर्ण योगदान देने वाली देश की आधी आबादी जो हमारी बहनें हैं, जो हमारी माएं हैं, इनको कैसे हम बेहतर से बेहतर सुरक्षा दें, रोजगार के बेहतर से बेहतर अवसर प्रदान करें। आज राजनीति के अंदर जितनी महिलाओं की जरूरत है उससे कहीं ज्यादा मुझे लगता है कि उन महिलाओं की जरूरत है जो गलियों में, कस्बों में, गली में, मोहल्लों में जाकर महिलाओं को उनके हक के लिए जागने का काम करे, उनको जागरूक बनाने का काम करे और आगे बढ़ाने का काम करे। मैं एक बार फिर से दिल की गहराइयों से बहुत बहुत धन्यवाद देना चाहती हूँ, बहुत बहुत आभार प्रकट करना चाहती हूँ तमिलनाडु की सरकार का और यहाँ पर आए हुए तमाम लोगों का, तमाम आयोजनकर्ताओं का कि आपने देश की 75वीं वर्षगांठ जो खत्म हो गई है अमृत काल के मौके पर इस ज्वलंत मुद्दे को उठाया। देश की जरूरत है आज महिलाओं को सशक्तिकरण देने की, देश की जरूरत है आज महिलाओं को उनके अधिकार देने की और देश को आज जरूरत है आखिरी पंक्ति में खड़ी हुई महिला को शिक्षित करने की, रोजगार देने की। आपने मुझे बोलने का मौका दिया, इसके लिए मैं बहुत बहुत धन्यवाद देती हूँ, बहुत बहुत आभार प्रकट करती हूँ। जय हिंद, जय भारत। Thank you ma'am for your special address. பெண்ணுரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான திருமிகு சுஷ்மிதா தேவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is our privilege and honor to invite திருமிகு சுஷ்மிதா தேவ், national spokesperson for the Trinamool Congress, well known for her unwavering dedication to championing women rights, to deliver the special address. Honorable Chief Minister of Tamil Nadu, Thalapathy M.K. Stalin, I have to say it's a great honor to come face to face with you, sir, for the first time. Former Jammu and Kashmir Chief Minister Mehbooba Mufti ji, Honorable Member of Parliament Kanimozhi ji, Indian National Congress General Secretary Priyanka Gandhi ji, NCP Working President Supriya Sule ji, Subhasini Ali ji, Miss Annie Raja, Leshi Singh ji, Rakhi Bidlan ji, and many of the eminent members of parliament, MLAs, ministers of the DMP party, and the electrifying caucus of women who have gathered here today to pay tribute to their great leader, Dr. Karunanidhi ji. I am absolutely elated to represent my party, All India Trinamool Congress, in the centenary year celebration of Kalangiyar Dr. Karunanidhi, the longest serving Chief Minister of Tamil Nadu. On behalf of my leader, Honorable Chief Minister of Bengal and Chairperson of the party, Mamata Banerjee, I pay my respectful tribute to him. This is a significant platform to speak about the future of women in India. The esteemed speakers here on stage and everybody attending this discussion today will agree that Dr. Karunanidhi has a legacy of work driven towards social justice and equality of all. His initiatives were path-breaking, not just for women, but I have to say, for the third gender. He set a new precedent in Tamil Nadu by starting a welfare board for them. Till today, he is remembered for giving equal
right to women to ancestral property for the first time in India. And last but not the least, a jobs quota, a government jobs quota was given by Karunanidhi ji in Tamil Nadu. And undoubtedly, Thiru Stalin, Honorable Chief Minister, is taking this legacy forward with much vigor. I would like to tell the Chief Minister that I Googled and I could not finish counting the number of welfare policies Thiru Stalin has done for the women of Tamil Nadu. The backdrop of this meeting is all of us have come together, look to assess and look at the future of women in India. And what is the backdrop? The backdrop is the recently passed Women's Reservation Bill in the month of September. Historically, if we look at the debates of the Constituent Assembly, we will see that the women members of the constituency were in two minds whether there should be reservation or not. But they believed that political segregation was not the way and it would amount to dilution of equality. But my friends, that we all have to agree that in the last 72 years of electoral and party politics, the trend of women's participation in our great country is rather dismal. Therefore, started the churning for affirmative action. Why affirmative action? Because after independence, despite the role the women of India had played in the independence war and thereafter, we could not rid our societies of gender roles and patriarchy. Women have proved their ability to compete, and if I may say so, they have been but better than men in many aspects. Yet, their economic and political participation is dwindling. I am pained to say that we all today cannot keep repeating that what are the causes, what are the reasons why women of India are behind. But I think we all have to be instrumental in changing this. And may I say that no affirmative action alone can succeed. No affirmative action alone can succeed. I strongly believe that every single political party is a gateway to politics for women of India. The All India Trinamool Congress and my leader, Mamta Banerjee, implemented women's reservation during the 2019 parliamentary elections. She gave 41% nominations to women. And let me tell you, it was not an easy election for her. The 17 women who got tickets, I am proud to say that the 9 of them today are sitting in the Lok Sabha. Now, every 1 in 3 women in the Lok Sabha are from the Trinamool Congress. As the only woman chief minister of the country today, her own story, even her critics would admit, is one of resilience and grit. She faced every imaginable challenge, right from physical violence to patriarchy and even poverty, but stood tall through it. Once she succeeded, she used her party's capacity and her popularity to walk the talk and bring women to the forefront. Friends, compare Mr. Narendra Modi, the Prime Minister of India. His Beti Bachao and Beti Padhao campaign is nothing but an advertising and PR excess for Prime Minister Modi. I am sad to say that Nirbhaya shook the nation, but the funds remains unutilized. I am happy that women got the Ujjwala scheme, but the majority have rejected it. BJP, with an absolute majority, has delayed the reservation bill and given us a bill which is shackled in preconditions. It is preconditioned on a fresh census and a delimitation process. I hear on television people saying that women's reservation will be implemented in 2034. But let me tell you today that there is absolutely no guarantee
that even if everything goes well, women's reservation will not come into effect till 2037. Not till 2037. The last time the Delimitation Commission was set up, it took 6 years to give a report. 6 years. Therefore, my friends, BJP is infamous for tokenism. Today, when the women's reservation bill was being debated in the parliament, we should be ashamed. We should be ashamed that the BJP MP accused of molesting our wrestlers was sitting in the parliament. Today, while women were being paraded naked in Manipur, raped and children orphaned, today the Prime Minister's conscience were not shaken. But like I said, how do we do it differently? And the only thing that I can think of is where women have voted in greater numbers, why should they remain at a minimum of a bare number of 9% in the Lok Sabha? If we want to change this, I feel that there has to be political will. I hope that you will agree with me that it is everyone's duty, every political party's duty to demolish the systemic and systematic discrimination and marginalization of women within parties has to stop. It must stop. We have to show the political will to have women in more substantive positions. But last but not the least, and I'm about to end my speech, that we have to recognize that to bring women to the forefront of politics, we need progressive male leaders like Dr. Karunanidhi. We need progressive male leaders like Shri Rajiv Gandhi ji, who gave the Panchayati Raj reservation. We need social activists like Raja Ram Mohan Nai, who stopped sati. I have absolutely no doubt in my mind that India parties will come to power in 2024 and oust this regressive and anti-woman regime that is ruling the country and convert and turn this Women's Reservation Act into the greatest enabler in the history of this country for women amendment. I end my speech by quoting the only woman Prime Minister in this country, Indira Gandhi ji. There are two kinds of people, those who do the work and those who take the credit. While Prime Minister Modi takes credit for travesty of a law in the name of reservation, let us who are sitting here do the real work towards greater political representation of women. With these words, I once again thank the DMK party. I thank the women wings of the DMK party and your patience for listening to me. Jai Hind. Thank you very much. Thank you, ma'am. பீகார் மாநிலத்தின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினருமான திருமிகு லேஷி சிங் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We request திருமிகு லேஷி சிங், the Minister for Food and Consumer Protection of Bihar State. धन्यवाद। आज महिला अधिकार सम्मेलन में सर्वप्रथम मैं पार्टी जनता दल यूनाइटेड की ओर से उपस्थित महिला बहनों का हार्दिक अभिनंदन करती हूँ। मैं आभार प्रकट करना चाहती हूँ हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी एवं जनता दल यूनाइटेड के राष्ट्रीय अध्यक्ष आदरणीय ललन सिंह जी का, जिन्होंने इस ऐतिहासिक कार्यक्रम में मुझे प्रतिनिधित्व करने का अवसर प्रदान किया। मैं धन्यवाद देना चाहूँगी देश की चर्चित प्रसिद्ध महिला नेत्री डीएम के सांसद बड़ी बहन आदरणीय कनिमोझी जी का, जिन्होंने मुझे व्यक्तिगत रूप से दूरभाष पर संपर्क कर इस प्रोग्राम में आने के लिए आमंत्रित किया। मैं जनता दल यूनाइटेड की ओर से
इस कार्यक्रम में उपस्थित इस लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय M.K. स्टालिन जी, कांग्रेस की राष्ट्रीय महासचिव एवं देश की महिला बहनों की प्रेरणा स्रोत आदरणीय बहन प्रियंका गांधी जी, जम्मू कश्मीर की पूर्व मुख्यमंत्री एवं PDP पार्टी की अध्यक्ष महबूबा मुफ्ती जी, देश की प्रसिद्ध वरिष्ठ सांसद एवं NCP पार्टी की कार्यकारी अध्यक्ष बहन सुप्रिया सूले जी, समाजवादी पार्टी की नेता एवं माननीय सांसद बहन डिम्पल यादव जी, पूर्व सांसद एवं CPI-M पार्टी की पोलित ब्यूरो सदस्य बहन सुभाषिनी अली जी, पूर्व सांसद एवं ऑल इंडिया तृणमूल कांग्रेस की राष्ट्रीय प्रवक्ता बहन सुष्मिता देव जी, CPI की राष्ट्रीय कार्यकारिणी की सदस्य NFIW की राष्ट्रीय महासचिव बड़ी बहन एनी राजा जी, दिल्ली विधानसभा की माननीय उपाध्यक्ष एवं आम आदमी पार्टी की राष्ट्रीय कार्यकारिणी की सदस्य बहन राखी बिरला जी का मैं अभिनंदन करती हूँ। बहनों, कहा जाता है कि यत्र नारी पूज्यन्ते तत्र देवता, यानी जहाँ नारी की पूजा होती है वहाँ देवता का वास होता है। हम नारी सर्वशक्तिमान हैं। नारी के बिना संसार में मानव जाति की सृजन की कल्पना नहीं की जा सकती है। इसी शक्ति को सम्मान देने के लिए हमारे बिहार में माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी ने सत्ता संभालते ही 2006 से पंचायती राज संस्थानों में एवं 2007 से नगर निकाय के निर्वाचन में महिलाओं के लिए 50% आरक्षण दिया जा रहा है। वहीं प्राथमिक शिक्षक नियोजन में 50% आरक्षण महिलाओं के लिए सुरक्षित है। राज्य में पहली बार पुलिस महिला बटालियन का गठन किया गया है। राज्य के सभी 40 पुलिस जिलों एवं 4 रेल पुलिस जिलों में एक महिला थाना की स्थापना किया गया है। राज्य में अनुसूचित जनजाति की महिलाओं के लिए स्वाभिमान बटालियन का गठन किया गया है। वहीं पुलिस बल में सिपाही से अवर निरीक्षक तक के पदों में सीधी नियुक्ति में महिलाओं के लिए 35% आरक्षण की व्यवस्था की गई। सरकारी सेवाओं संवर्गों के सभी स्तर के एवं सभी प्रकार के पदों पर सीधी नियुक्ति में 35% आरक्षण दिया ही जा रहा है। एक उदाहरण मात्र मैं देना चाहूँगी। बिहार राज्य में 1,07,431 पंच के पद पर कुल 63,974 पंच की सीट पर महिला जीतकर आई है। 38 जिला परिषद अध्यक्ष में 29 महिला जिला परिषद अध्यक्ष। वहीं कुल 8,058 मुखिया में कुल 4209 मुखिया पद पर आसीन है। पंचायती राज व्यवस्था में महिलाओं को आरक्षण देने की नेक सोच रखने वाले देश के हमारे भूतपूर्व प्रधानमंत्री स्वर्गीय राजीव जी को भी मैं स्मरण करना चाहूँगी। आज स्वर्गीय राजीव गांधी जी रहते तो महिलाओं को देश की संसद और विधानसभाओं में कब का 1/3 आरक्षण मिल गया होता। हमारे बिहार में नारी सशक्ति के अग्रणी नेता माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी द्वारा ऐतिहासिक कदम उठाए गए, जिनकी चर्चा करूंगी तो काफी वक्त लग सकता है। मुख्यमंत्री बालिका पोशाक योजना, छात्रवृत्ति योजना, साइकिल योजना, बालिका प्रोत्साहन योजना, बिहार स्टूडेंट क्रेडिट कार्ड योजना, मुख्यमंत्री किशोरी स्वास्थ्य कार्यक्रम आदि चलाकर महिलाओं को अवसर प्रदान किया गया है। मुख्यमंत्री कन्या उत्थान योजना, लक्ष्मीबाई पेंशन योजना, मुख्यमंत्री नारी शक्ति योजना से
महिलाओं को काफी लाभ पहुंचा है। जो महिला को कभी अबला कहा जाता था, उसे सबला बनाने के लिए हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी प्रयास कर रहे हैं। मुख्यमंत्री महिला उद्यमी योजना चलाया जा रहा है, वहीं महिलाओं को सरकारी नौकरी में तो 35% आरक्षण दिया ही जा रहा है। तमिलनाडु में भी भूतपूर्व मुख्यमंत्री अभिभावक समान स्वर्गीय करुणानिधि जी के द्वारा महिलाओं के लिए कई योजनाएं चलाई गई। उन्हीं के पद चिन्हों पर चलकर वर्तमान मुख्यमंत्री स्टालिन जी भी महिलाओं को सम्मानित व गौरवान्वित करने का अवसर प्रदान किया है। हम इसके लिए आदरणीय स्टालिन जी का समस्त महिला बहनों की ओर से आभार प्रकट करती हूं और धन्यवाद देती हूं। एक तरफ स्वर्गीय राजीव गांधी जी, स्वर्गीय करुणानिधि जी, माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी, माननीय मुख्यमंत्री स्टालिन जी, माननीय मैडम सोनिया गांधी जी, जिन्होंने महिलाओं के हित में इतने ऐतिहासिक कदम उठाए हैं, लेकिन उसका ढिंढोरा नहीं पीटा जा रहा है, मार्केटिंग नहीं किया जा रहा है। बस सेवा भाव से महिलाओं को अधिकार प्रदान कर सशक्त करने के लिए काम किया जा रहा है। दूसरी ओर केंद्र की भाजपा सरकार, जिनके नेता नरेंद्र मोदी जी महिलाओं के लिए कुछ नहीं किया, बस योजनाओं को ब्रांडिंग कर अपने चेहरे को बढ़ाने चमकाने का काम किया। अभी हाल ही में महिला आरक्षण बिल को देश की संसद में भाजपा सरकार की ओर से लाया गया। सभी दलों ने मिलकर उसे पारित किया। इससे पहले भी मैडम सोनिया गांधी जी के प्रयास से डॉक्टर मनमोहन जी की सरकार ने प्रयास किया था। इस बिल का नाम नारी शक्ति वंदन अधिनियम रखा गया। बहनों भाइयों, लेकिन ये नारी शक्ति वंदन के बजाय मोदी वंदन बनकर रह गया। इस बिल में कब आरक्षण लागू होगा, कोई समय सीमा नहीं बताया गया। वंचित अति पिछड़े वर्गों का ख्याल नहीं रखा गया है। लेकिन मोदी जी एक जुमला की तरह इस विधेयक पर अपनी पीठ थपथपा रहे हैं। नारी वंदन के बजाय नरेंद्र मोदी महिलाओं से आरती उतरवा रहे हैं, अपना चरण वंदन करवा रहे हैं। उनका इस बिल से कोई लेना देना नहीं है। सिर्फ अपना चेहरा चमकाने के लिए इस तरह का बिल पेश किया गया। माननीय मैडम सोनिया जी, मैं तमाम प्रियंका गांधी जी, तमाम यहाँ पर जितने भी महिला नेत्री हैं, मैं उनको आश्वस्त करना चाहूँगी, मोदी सरकार देश में आने वाली नहीं है। ये बिल शायद आपके और नीतीश कुमार जी, स्टालिन जी, शरद पवार जी, इंडिया के प्रमुख नेताओं के नेतृत्व में बनने वाली सरकार में ही ये संभव हो पाएगा। हम सभी चाहते हैं देश की महिला आरक्षण बिल में बिहार मॉडल को अपनाया जाए, जिसमें आबादी के हिसाब से 50% आरक्षण महिलाओं को बिल मिल सके, बिल में प्रावधान हो। इस कार्यक्रम के माध्यम से देश की महिला बहनों से कहना चाहूँगी कि हम महिलाएं किसी क्षेत्र में पुरुषों से कम नहीं हैं। यहाँ तक कि पुरुषों के तुलना में महिलाएं ज़्यादा ईमानदार, कर्तव्यनिष्ठ हैं। आज महिलाएं हर क्षेत्र में अव्वल होती आ रही हैं। महिला एक घर में जन्म से लेकर दूसरे के घर भी जाकर उसे सुसज्जित संस्कार देने का काम करती है। महिलाएं धरती से लेकर अंतरिक्ष तक पहुंची। महिलाओं को केवल अवसर मिलने की आवश्यकता है। महिलाओं को अवसर मिलने पर महिलाओं ने साबित कर दिया है कि पुरुषों से कई ज़्यादा गुना
काबिलियत महिलाओं में है। देश की महिला प्रधानमंत्री स्वर्गीय इंदिरा गांधी जी इसका सशक्त उदाहरण है, जिन्होंने अपनी नेतृत्व क्षमता से दुश्मन देश के दांत खट्टे कर अपनी दृढ़ इच्छा शक्ति संकल्प के कारण उन्हें आयरन लेडी कहा जाता है। मुझे विश्वास है जिस तरह से इंडिया के नेतागण, चाहे वो माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी हो, चाहे मैडम सोनिया जी, मैडम प्रियंका गांधी जी, महबूबा जी, स्टालिन जी, मैडम कनिमोझी जी, सुप्रिया सूले जी एवं समस्त मंचासीन विभिन्न विपक्षी नेताओं के दलों के नेताओं के सभी महिला नेतृगण आदि ने महिलाओं को अवसर और संबल प्रदान कर रहे हैं। वो दिन दूर नहीं, महिला इतनी सशक्त होगी कि वेद पुरानों इतिहास में जो उसे शक्ति प्रदान थी वो शक्ति प्राप्त करेंगी, तभी आरक्षण के लिए मुहताज नहीं होना पड़ेगा। मैं विनम्रता के साथ अनुरोध करना चाहूँगी मैडम प्रियंका जी से, मैडम कनिमोझी जी से, मैडम सुप्रिया सूले जी से, महबूबा जी से एवं समस्त मंचासीन सभी महिला नेत्रियों से कि एकजुट होकर देशव्यापी कार्यक्रम के तहत मातृवंदन अभियान पर निकलें। हम सभी साथ मिलकर कदम से कदम मिलाकर चलने को तैयार हैं। देश की महिलाएं आप सबों को पुकार रही है, आप आगे बढ़ें, हम सभी साथ हैं। बस आदि आबादी ही नरेंद्र मोदी का हिसाब किताब बराबर कर देंगी। मुझे विश्वास है कि मेरे अनुरोध पर आप सभी विचार करेंगी। अंत में मैं बिहार के माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी के ओर से यहाँ उपस्थित महिला बहनों को शुभकामना प्रेषित करती हूँ। उनकी ओर से महिलाओं की अधिकार की हर लड़ाई में सहयोग समर्थन का भरोसा देते हुए यही उनका शुभकामना संदेश है। पुनः इस कार्यक्रम में आयोजनकर्ता मैडम कनिमोझी जी, यहाँ के लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय स्टालिन जी एवं समस्त मंचासीन नेताओं बड़ों से आशीर्वाद लेते हुए अपनी वाणी को विराम देती हूँ। जय हिंद, जय भारत। Thank you, ma'am. சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு டிம்பிள் யாதவ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We are delighted to welcome திருமிகு டிம்பிள் யாதவ். Member of Parliament has demonstrated that women's parliamentation in politics lead to the empowerment of society to deliver special address. Thalapati M.K. Stalin ji, Mrs. Kanimozhi MP and Deputy General Secretary of DMK, General Secretary of International Congress Priyanka Gandhi ji, MP and Working President of NCP Mrs. Supriya Sule ji, former Chief Minister of Jammu Kashmir, Chairperson PDP Mrs. Mehbooba Mufti ji, former MP and Pilot Bureau Member of CPI-M Mrs. Subhashini Ali ji, National Congress National Executive Committee Member CPI Mrs. Ani Raja ji, Minister of Food and Consumer Protection Government of Bihar Mrs. Leshi Singh ji, Deputy Speaker Delhi Assembly and National Executive Member of AAP Mrs. Rakhi Bidlan ji, former MP and National Spokesperson AITC Mrs. Shushmita Dev ji, and all the dignitaries who are present in front of me, all the distinguished guests and my fellow citizens of India. This day and moment have been 100 years in the making, as today we celebrate the centenary of the DMK patriarch and a great son of soil, a towering leader, a progressive ideologue, a politician par excellence, and the founder of the political movement for the betterment of India and all its people, respected Shri M. Karunanidhi ji. He was popular as Kalanyar and Muttamind Aranyar. Kalanyar was the title of Tamil politics,
His life was marked by a relentless struggle for social justice and the empowerment of the marginalized communities, minorities, OBCs, SC/STs, and especially women. His political journey was an unending quest to eradicate social inequalities. He championed the cause for women's rights, advocating for gender equality in a deeply patriarchal society. He advocated affirmative actions to support oppressed, marginalized communities and minorities. He was a great advocate of increased state autonomy and accountability in the Indian federal structure. He pursued the Rajamanar Committee's report that was accepted by the then Prime Minister, Mrs. Indira Gandhi ji, and the Chief Ministers got the right to hoist the flags on Independence Day. Kalina's life was dedicated to the pursuit of social justice, an endeavor that remains even more relevant and inspiring today. His vision was rooted in the principles of equality, fairness, and inclusivity. He believed that society could only prosper when every citizen, regardless of their background, was given equal opportunities to thrive. Under his leadership, the DMK pioneered several progressive policies that aimed to uplift the marginalized and oppressed sections of society. His government increased the reservation for backward classes from 25 to 31% and from 16 to 18% for SC/STs, established the first ministry for the welfare of the backward class. As a member of parliament and a woman, I am deeply honored to address you all on this special occasion, and I want to focus on the three fundamental aspects of the vision for India: an unyielding commitment to social justice, tireless effort to protect the dignity of each individual, and untiring advocacy for women's rights. Samajwadi Party remains committed to these ideals as we cherish and uphold an unwavering commitment to protecting the respect and dignity of every individual. In a diverse India, the protection of regional, social, cultural, and linguistic identities is of paramount importance, as it is the integral to the identity and pride of each and every individual. Leadership in this regard is not about exclusion, but rather about pluralism and diversity. Celebrating the unique cultural tapestry that is India. Now I turn my attention to the third crucial aspect of our vision, a deep sense of commitment to women's rights. We all must be a true feminist today, advocating for gender equality, women's education and upliftment, policies that have always been advocated and implemented by the Samajwadi Party in Uttar Pradesh, found home and expression in Tamil Nadu under Kalainar. He raised girls' marriageable age, provided women one-third reservations in the government jobs, local body elections, property rights, subsidized loans, financial assistance to widows, marriage, intercaste marriages, self-help groups, vocational training programs, free power and gas connections, and rice at ₹1, and many much policies. We must recognize that women's economic empowerment is not only a matter of individual dignity, but also a path towards overall societal and economic progress. This is in strict conformance to what successive Samajwadi Party governments have delivered for women in Uttar Pradesh under the Chief Ministership of Honorable Netaji and Shri Akhilesh Yadav ji. For us, women's rights is not a manner of speech, but a matter of faith and action. Let me draw the focus to the task at hand for this August gathering.
The Magalir Urmai Manadu, being organized today by the DMK Women's Wing, headed by MP Kanimozhi, calls upon the central government, headed by BJP, for immediate action on women's rights issues. The BJP government has totally been proven incompetent and an abject failure in securing women's rights and providing security and safety to women. India has witnessed an alarming surge in crimes against women, particularly of the OBCs, SC/STs, and the minorities. This dire situation reflects poorly on the government's ability to ensure the safety and the security of women, especially from the OBCs, SC/STs, and minorities, who bear the brunt of this crisis. Manipur is a living example today for us. What has been seen in Manipur is really shattering the very idea of India. The data reveals that incidents of rape and sexual assault and violence against young girls, infants, women, and older women have reached to one of the highest ever under the BJP government, exposing a fundamental breakdown in social order, sense of security, and law and order. The lack of swift justice and a consistent track record of not holding perpetrators accountable has led to this scary situation in the country. This needs to be corrected immediately. Nothing can be allowed to impinge on the right of life. In the Indian democracy, women constitute of half the population, and this active participation in politics is essential for the robust democracy and a truly inclusive society. The recent proposal by the BJP government to postpone the vital reform of implementing 33% reservations of women in parliament and state assemblies way into the distant future is a huge disappointment that appears to be only a BJP political ploy. The BJP's move is only an eyewash purely for electoral gains. Samajwadi Party's argument for providing separate reservations for OBCs, for SC/STs, and minorities is a critical, progressive stance that deserves immediate inclusion and consequent implementation. The BJP government's one-size-fits-all will certainly dilute the representation of marginalized communities. The Samajwadi Party's proposition recognizes the unique challenges faced by the women of OBCs, SC/STs, and minorities. By providing separate reservation, it ensures that these historically disadvantaged groups have a more equitable chance at political participation. BJP government should be open to this critical improvement offered by the Samajwadi Party. It is essential to recognize that diversity in representation is key to vibrant and dynamic democracy. The Samajwadi Party's argument rightly underscores this crucial point. As Samajwadi Party has consistently advocated for women's safety and their rights. We recognize the importance of safe environment for women as a catalyst for the societal change and economic growth. A safe environment empowers women to participate more actively in the workforce, driving India's progress. In fact, Claudia Golden of Harvard, who won the award Nobel Prize in Economics, argues for increased women labor force participation rate, validating Samajwadi Party's approach and philosophy on this subject. The time for procrastination has passed. We need to break down the barriers that have held women back for so long. Let us build a society where everyone can live with dignity, freedom, and equal opportunities. We at Samajwadi Party, along with the India Coalition, are committed to making this vision a reality. And we urge all the citizens to join us in this essential demand
for the coming change. It is an idea whose time has come. Thank you, DMK, for organizing this wonderful Congress, this wonderful conference today, and for giving me this opportunity to present my views, my thoughts on behalf of Samajwadi Party. And I thank all the women wing of DMK. Thank you. Jai Hind. தேங்க்யூ மேம். சமத்துவத்தையும் சமூக மாற்றத்தையும் இலக்காக கொண்டு மகளிர் உரிமைகளுக்காக போராடி வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினரும் இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் பொதுச் செயலாளருமான திருமிகு ஆனி ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். From the depth of my heart, I express my homage to the only one Kalanger who showed the people and the country that how the words can be transformed into actions and how it can be beneficial to the people and especially to the women and children of the country, particularly the state of Tamil Nadu. I extend my gratitude and red salute to Tandai Periyar, Phule, Dr. Ambedkar, Ayyankali, Ayodhyadas Pandita for their immense contribution and effort for today what we have achieved, and today we are standing before you and the party is organizing a meeting for the women to discuss about their rights. So this is possible because of the efforts of all these great stalwarts who have given their life for gender equality and justice, and my red salute to all of them. மகளிர் உரிமை மாநாட்டில் அதுக்கான எல்லா விதமான വർക്കും ചെയ്ത് എല്ലാ ഹെൽപ്പും ചെയ്ത് ஏதாச்சும் குறை இருந்தா அதை பார்த்து எங்களுக்கு இந்த நல்ல முறையா இந்த மாநாடு முடிக்கிறதுக்காக எங்களோடு சேர்ந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களே, இந்த கூட்டத்தில் நம்மோடு உரையாடுறதுக்கு பேசுறதுக்கு இங்கே வருவாயிருக்கிற இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவி சோனியா காந்தி அவர்களே, மெஹபூபா தோழியர், நான் எல்லோரும் தோழியர் என்று கூப்பிடுது. ஐ வுட் லைக் டு கால் யூ ஆல் ஆஸ் காம்ரேட்ஸ். ஸோ தோழியர் மெஹபூபா முஃப்திஜி, தோழியர் பிரியங்கா காந்திஜி, தோழியர் கனிமொழிஜி, தோழியர் சுபாஷினிஜி, தோழியர் சுப்ரியா சூலேஜி, தோழியர் டிம்பிள் யாதவ்ஜி, தோழியர் லெஷி சிங்ஜி, தோழியர் சுஷ்மிதா தே, தோழியர் ராக்கி, அண்ட் நம்மளை எல்லோரும் இங்கே வருக வருக என்று வெல்கம் பண்ணி அமர்ந்திருக்கிற தோழியர் ஹெலன்ஜி, உங்களுக்கு எல்லோருக்கும் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐயுடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் NFIWனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்காக, கலைஞருடைய வாழ்க்கையே கொண்டாடுறதுக்கான இந்த கூட்டத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் வந்திருக்கிறார் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் கூறிய டிஎம்கேയുടെ தோழியர்களே, உங்களை எல்லோரையும் சேர்த்து பிடிச்சு ஒரு முத்தத்தை கொடுக்கிறேன்.
நம்ம இந்த பெண்கள் உரிமை மாநாடு நடக்கும்போது என்ன நேட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்காக கலைஞரும் அதே மாதிரி டிஎம்கே பார்ட்டியும் இங்கே நமக்கு பெற்று தந்திருக்கிறதோ அதே மாதிரி இந்த தேசத்தில் நம்ம பெண்கள் என்ன சட்டங்களை என்ன உரிமைகளை நம்ம நேடி இருக்கிறதோ இந்த போன 75 ஆண்டுக்குள்ளே போராட்டங்கள் பண்ணி நம்ம நேடி இருக்கிறதோ அந்த அத்தனை உரிமைகளையும் பறிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மத்தியில் ஒன்றிய ஆட்சி இந்த தேசத்தை ഭരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. மனுவாதி பாசிசம் இந்தியாவில் எல்லா இடத்திலுமே பாம்பு மாதிரி விஷப்பாம்பு மாதிரி பத்தி விடர்த்தி ஆடுறத ஒரு நிலைமையை பார்க்கிறது. மதேதர மதசார்பற்ற இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கேட்கிறது ஜெய் ஸ்ரீராம் എന്നൊരു குரல் தான். அதே மாதிரி செங்கோல் இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரசிடென்ட் ஒரு பெண் பிரசிடென்ட், அவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து வந்திருக்கிற பிரசிடென்ட், அந்த மாதிரி ஒரு பெண் பிரசிடென்ட் இருக்கும் போதும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கு வெளியே அவங்களை உட்கார வச்சு பாராளுமன்றத்துக்குள்ள செங்கோல் கொண்டு வைக்கிற ஆட்சி இന്ന് நரேந்திர மோடி 56 இன்ச் நெஞ்சளவுள்ள பிரதமர் உட்கார்ந்து இந்த தேசத்தை தொலைக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிற ஒரு கட்டத்தில் தான், ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மகளிர் உரிமை மாநாடு கலைஞருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி இന്ന് நாம இங்க நடத்திட்டு இருக்கிறது. இந்த நாட்டில் நடக்கிற மரணங்கள் அது கூட்ட மரணங்களா இருந்தாலும் சரி, அது ஆற்றில் ஒழுகி நடக்கிற டெட் பாடிஸ் ஆயிருந்தாலும் சரி, மணிப்பூரிലെ മോർച്ചറിയിൽ 5 മാസത്തിലേറെയാ ഇരിக்கிற അഴുകற ഡെഡ് ബോഡീസ് ആയിരുന്നാലും ശരി, അതൊന്നുമേ இந்த 56 இன்ச் நெஞ்சளவுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொஞ்சம் கூடி கவலை இல்லையா? ബലാത്സംഗം, പാലിയൽ ബലാത്കാരമാവട്ടെ, കൂട്ടപാലിയൽ ബലാത്കാരമാവട്ടെ, അതെല്ലാമേ ചാനൽ ചർച്ച, നമ്മ ஊடகங்களில் சர்ச்சை 2 நாள் 4 நாள், அதுக்கு பிறகு யாரையுமே அது கவலைப்படுத்தாத ஒரு செய்தியா மாறி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் மகளிர் உரிமைக்கான மாநாடு நாம இங்க நடத்திட்டு இருக்கிறது. 2002 குஜராத் கலவரம், அந்த குஜராத் கலவரம் அது பிளான் பண்ணி டிசைன் பண்ணி நடப்பிலாக்கிய கலவரம் தான். ஆனா இந்த 2023 நாம இந்த மகளிர் மாநாடு நடக்கும்போது, உரிமை மாநாடு நடக்கிற இந்த டைமில் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மரணம் நம்மளை தேடி வரற ஒரு நிலைமை, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிற ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு நாம இருக்கிறது. ட்ரெயினில் பயணம் செய்யும்போ அந்த ட்ரெயினில் பயனாளிகளை, பயணம் செய்யறவங்களை, அவங்களை காப்பாற்றுவதற்காக போலீஸ், ரயில்வே போலீஸ் இருக்கிறது. ஆனா அந்த ரயில்வே போலீஸ் பயனாளிகளை தோக்கெடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை பண்ணற காட்சி நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அதே The Amazon Great Indian Festival is live. Up to 50% off on makeup. Shop now. ஒரு முஸ்லிம் ஸ்டூடெண்ட் நிக்க வச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சொல்றது, நீங்க எல்லாரும் போய் அடியுங்கோ அந்த குழந்தைன்னு சொல்லி குழந்தைகள் தயங்குறது. ஆனாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தையை அடிக்க வைக்கிறது, இதும் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு சிறுமி, 8 வயசான சிறுமி கூட்ட பாலியல் பலாத்காரத்தின இரையாയി அங்கிருந்து தப்பிச்சோடி பல வாதிலும் தட்டி விழிக்கிறது, முட்டுறது, என்னை காப்பாற்றுங்கோ
ஆருமே வாதில் துறக்காம அதை அப்படியே ஆட்டி ஓடிக்கிறது, இதும் நம்ம கண் முன்னாடி நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஏன் இது நடக்காம இருக்குவே? 2014 ഇന്ത്യയിൽ ஒன்றியத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி வந்ததிலிருந்து அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனா 2014 இருந்து பார்த்தா அதனுடைய நம்பர் அது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிறது. நம்பர் அதிகமா போகிறது மட்டும் கிடையாது, அதனுடைய க்ரூரதா எவ்வளவு கொடூரமான விதத்தில் அந்த பெண்கள் அந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறது. இது மட்டுமல்ல, இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானா அது கேஸுக்கு போனா கோர்ட்டுக்கு போனா அங்க குத்தவாளிக்கு தண்டனை கிடைக்குது ரொம்ப ரொம்ப கம்மி. 100 கேஸ் எடுத்தா அதுல 5 கேஸில் கூடி குத்தவாளியை தண்டிக்கிறது கிடையாது. அது மட்டுமா, ரொம்ப ரொம்ப இந்தியாவில் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு போர் முகத்தில் நிற்கிற மாதிரி യുദ്ധ സമാനമായ ഒരു സാഹചര്യത്തിലൂടെ ഇന്ത്യയിലെ സ്ത്രീകൾ കടന്നു പോകുന്നു എന്ന് പറയുന്നതിന് പ്രധാനപ്പെട്ട 2 കാരണങ്ങൾ ഇരിക്കുന്നത്. ഒന്ന്, ഇന്ത്യയിൽ நிறைய சட்டங்கள் இருக்கிறது பெண்களை காப்பாற்றுவதற்காக, பெண்களோட உரிமையை உறப்பு கொடுக்கிறதுக்காக, பெண்களை எல்லா விதமான கொடூரங்களிலும் காப்பாற்றுவதற்கான சட்டங்கள். அது எந்த சட்டமும் சும்மா ஏதாச்சும் இந்த நரேந்திர மோடி கொண்ட இங்க தந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாமே இந்தியாவிலே பெண்கள் போராடி அவங்களுடைய டெட் பாடி மேலே அவங்களுடைய ரத்தத்தின் மேலே நின்னுதான் நிறைய சட்டங்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் பாஸ் ஆக்கியது. என்ன வருது இன்னைக்கு அந்த சட்டங்கள்? அங்கே குஜராத்தில் பில்கிஸ் பானு என்ற பில்கிஸ் பானுவிനെ பற்றி ഞാൻ നിങ്ങളോടെല്ലാം சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பில்கிஸ் பானுவினை அவளுடைய குடும்பத்திலே மற்ற பெண்களை கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களை கொலை பண்ணிய அந்த கொடும் குற்றவாளிகள் அவங்களில் ஜெயிலில் இருந்தது. இந்தியா 56 ഇഞ്ചുകാരൻ പ്രധാനമന്ത്രിയുടെ തലമയിൽ 75 ആണ്ട് സ്വതന്ത്ര ദിന വിഴ நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கும் போது, இந்தியாவில ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கும் போது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் இருந்து பேசிட்டு இருக்கும் போது அதே நேரத்தில் குஜராத்தில் இருந்த அந்த கொடும் குற்றவாளிகளை, ஜெயிலில் இருந்த அந்த குற்றவாளிகளை அப்படியே ஜெயில் திறந்து விட நீங்கள் எல்லாம் போயிடுங்கோ என்ன சொன்னது? சன்ஸ்காரி பிராமின், அவங்களெல்லாம் பயங்கரமான பிராமின்ஸ். பிராமணை ஜெயிலில் வச்சா கொடும் பாவம், அதனால அவங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானுவினை அவளுடைய குடும்பத்தை அழிச்ச, அந்த பெண்களை கற்பழிச்ச அந்த கொடும் குற்றவாளிகளை ஜெயில்னு ஃப்ரீயா விடுறது. அது என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை சட்டங்களும் பெண்களுக்கான, பெண்களோட உரிமைக்கான அத்தனை சட்டங்களும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத போகிறது. 2014 இருந்து ഞാൻ முடிக்கிறேன். 2014 இருந்த ഇന്ന് വരേക്കും RSSனால் നയിക്കപ്പെടുന്ന ഫാസിസ அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அது பெண்களை ஏமாற்றித்தான் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. என்ன சொன்னான்னு எனக்கு முன்னாடி இங்க பேசியது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அதெல்லாம் நான் சொல்றதில்ல. இப்ப என்ன கடைசியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் பாஸ் பண்ணி இருக்கிறது. இந்த பேப்பர்ல சக்கரை எழுதி வைக்கிறது, சக்கரை. அப்புறம் கட்டன் சாயை எடுத்து நான் குடிக்கிறது. அந்த கட்டன் சாயில விலைவாசினால சக்கரை கிடையாது. இன்னைக்கு சென்டர் அங்க இருந்தா சக்கரை கொடுக்கறது கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல சக்கரை கொடுக்கறதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த கட்டன் சாய் இப்படி பார்த்து, அல்ல சாரி, இந்த பேப்பர்ல சக்கரான்னு எழுதி இருக்கிறது இப்படி ஒரு முறை பார்த்து, கட்டன் சாயா குடிச்சா மதுரிக்குமா
இனிப்பா இருக்குமா? அதே மாதிரி தான் ஏட்டிலே புக்கிலே பசு புல்லு தின்ன மாட்டே. மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டம்னு சொல்லி பாஸ் பண்ணி இது தெய்வம் ஆறு நரேந்திர மோடி. ஆனா இது எப்ப அமல்படுத்துவே? ஏதாச்சும் சொல்லி இருக்கிறதா? இன்னைக்கு அமல்படுத்ததா? நாளைக்கு அமல்படுத்துறதா? 2024 அமல்படுத்துறதா? எதுவுமே சொல்லுறதில்ல. நரேந்திர மோடியோட வாழ்வில இது பார்க்க முடியுமா என்னன்னே சொல்லுறதில்ல. பெண்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக கலைஞரில் இருந்த இந்த நாட்டில் பெண்களுக்கான யார் என்ன உரிமைகள் வாங்கி தந்ததோ அத்தனை உரிமைகளையும் காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய மத சார்பன்மையை காப்பாற்றுவதற்காக நாம் எல்லோரும் இப்படி எந்த ஜாதி எந்த மதம் என்று தெரியாம அது பார்க்காம நம்ம எல்லோரும் இப்படி அமர்ந்திருக்கிறது. அந்த மாதிரி நாளைக்கும் நமக்கு எல்லோருக்கும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுக்காக, இந்தியை காப்பாற்றுவதற்காக, நம்மளை நாமே காப்பாற்றுவதற்காக இந்த மாநாடு நரேந்திர மோடி ஆட்சியினுடைய முற்றுப்புள்ளி வைக்கிறையா மாநாடா மாற வேண்டதா இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்குலாப் சிந்தாபாத். சிறப்புரையாற்றியமைக்கு நன்றி அம்மா. தேர்ந்த அரசியல்வாதியும் ஒப்பற்ற போராளியுமான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சுப்ரியா சூலே அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Vanakkam, Chennai. Women's Rights Conference. Talapati MK Stalin Anna, Durga Anni, Mehbooba Mufti ji, Priyanka Gandhi ji, Dimple Yadav ji, Subhashini Ali ji, Annie Raja ji, Leshi Singh ji, Rakhi Bidlan, Sushmita Dev, Anubi Sadagiri, Kanimozhi, Helen Davidson, Namakkal Rani, all the honorable MPs, ministers, media, DMK leaders and policy makers. I thank the DMK for hosting this most wonderful event today here. And when I stand here, I must, when I start my speech, pay great honors and respect to Periyar, Annadurai, Kalingnar, Karunanidhi ji on his centenary year, Chhatrapati Shivaji Shahu Phule Ambedkar, which is the legacy we work, and a very special moment. Sena Tamila Enuma Podinile Imbatetan Vanda Payuda Kadanile. What I have been told this means is Tamil is a very sweet language. And it's like sweet honey when you get. So Tamil, which is a beautiful language, which I fortunately in Parliament am surrounded by DMK. There is Baluji, our leader, who sits in the front. Sonia ji, who sits in the front. Then I have Raja, I have Daya, I have all Sumati, my friend, who sits right behind me, Jyoti Mani. I have all my other friends. I was listing them out. Shabir, who sits right next to me. My younger brother, who's sitting right next to you. All of them. Karti Chidambaram. So sometimes I'm confused whether I'm in NCP or I'm in DMK because I'm surrounded only by DMK. And I'm going to request Stalin Anna that we are fighting for our party and symbol in Maharashtra. So if Maharashtra doesn't get a ticket, I know one ticket I will get is from DMK in the Tamil Nadu here. But it's really wonderful to be here because Tamil Nadu has a rich legacy. It's a state which has done social justice. The state which I come from, of Shahu Phule Ambedkar's
You have the same rich legacy of Periyar, Annadurai, and of Karunanidhi ji. So we feel very proud, and I was very blessed and lucky to meet Karunanidhi ji whenever he came to Delhi. So I had the opportunity to take his blessings and learn few things, and the opportunity to work with his children who have such a big legacy of the DMK party. So it's an honor for us to be here. And the beauty of DMK and Tamil Nadu is that here I asked somebody today before coming here, what are the few things the Tamilian pride is? They said our pride is of social justice. We are proud of our language. There is no caste, no religion. It's only our language which fills us together. And I would like to tell Talapati Stalin Anna one thing. That's one thing that the entire DMK in India's parliament stands for, is their proud Tamil legacy that they're proud of. Whatever issues are raised, always Honorable Balaji is always leading, be it the MBBS exam, he's always first leading and fighting with the BJP. He's always fighting, no forcing Hindi on us. We are proud Tamilians, we like our language. Hindi is welcome, English is welcome, but you cannot take the Tamil away from the Tamilians. So I think it's a very proud community with a rich legacy. And there is one most big contribution which you all have done, which Kalinga has done, is they have not only taken Tamil language ahead, but even the technical words in schools used were started by Kalinga. So there are technical language. So you have really brought it down to the basics. So you all are really proud of your language. And it's so wonderful to see that there is no caste, no religion. It's only what unites Tamil Nadu is the love for their language. So the way you are proud Tamilians, I am a proud Maharashtrian who has a lot of pride. And right now the way the invasion from Delhi, that I call Adrushya Shakti, means it's an invisible power of Delhi which is attacking the cooperative federalism of this country. The way Tamil Nadu is fighting, so are we fighting in Maharashtra, and unitedly Tamil Nadu and Maharashtra will make sure that nobody will go against our cooperative federalism and take away our rights from us. I would like to quote, Kanimozhi ji has orchestrated this most beautiful evening and a special session for all of us. But she is lucky to have the complete great legacy since 1929. In Chengapolpet, there was Periyar who did the first women's conference of self-respect conference, which Periyar started and I think led this entire country. And I would like to compliment Talapati Stalin Anna for this most wonderful thing which his father did. And I think it's wonderful that the son takes the legacy of the Samavat Puranam, which every woman who left together. And not did she just live together, the house is not in the husband's name, the house is in the woman and the wife's name. So I really compliment this for this wonderful work that they have done. And this conference is about women. I don't look at myself as a woman MP. I'm a member of parliament. But I would definitely like to put something on record which actually I would not like to call my friend Kanimozhi a victim. But this time when the speeches started about the women's reservation bill, Kanimozhi, which actually means sweet language, and she's exactly sweet language. So when Kanimozhi stood up to give her speech in parliament, she stood up and the bullies of the Bharatiya Janata Party who claim they want to wish women, before Kanimozhi started her speech, started heckling her. And I must say the entire DMK team with the entire NCP, we fought. They are 300, we are only 100. But I'm sure Sumati, Baluji, Daya, Raja, all of us who were there, Kadir, you were there, we all shot those 300 BJP men down because we felt that Kanimozhi was fighting for the rights of every woman of the state. And she, in a most articulate way, put up the points of the DMK. So I really congratulate her for all the efforts that she has done. Well, Tamil Nadu and Maharashtra have a deep relationship. For me personally, Tamil Nadu is very, very special. For the reason that my youngest sister Ashwini
is married to a Tamilian boy and they live in here. Karthikeyan, my brother-in-law, is born in a place called Erode, and she's more Tamilian than most Tamilians. She has the most beautiful thali that she wears, and all the women in our family now started wearing thali because of my sister who's married in Chennai. So we have a deep connection of architecture, food, saris, textile, jewelry, music, dance. So I think the rich heritage of Tamil has come to Maharashtra, and we feel closer to Tamil Nadu because our daughter has been given here and she's so well treated by Tamilians. So I'm eternally grateful for Tamil Nadu to accept my Maharashtrian daughter here and teach her all the good things that the Tamilians and make her a richer and a nicer person being here. She was quite nice when she was with us, but she's become a better person after she's moved here. So we are eternally grateful to you for looking after my sister. And it's really interesting that how languages bring us together. There are two common things between Maharashtra and Tamil. You have L, you have L, and you have R. We have only L and you have L. It's like Malai is mountain, Palli is school, and Kanimozhi is sweet language. So it's L, L, and Modi. So these are all interesting things that bring us all together. And we all who are on the dais today are committed to giving every woman her dignity, and that's why we are all here from various parts of the nation. We all work together, and the India project that has been started, we are committed to giving a fair and a just leadership and governance which India deserves. So we are committed, and I thank Thalapati Stalin for all the efforts that he makes. He comes for every India meeting. The first leader to come to the meeting is Baluji and Anna. Most punctual, most eager. Sometimes people are talking in Hindi. They have no clue what is going on. But Anna and Baluji are very meticulously hearing the meeting. In the middle, they will ask me, what are they saying? Then now we keep a translator for them. But they are so meticulously working, most punctual, most disciplined in every India meeting. So every time we meet Anna and Baluji, we always learn something from me. So I'm eternally grateful to the entire DMK team for putting up this most wonderful meeting and hosting us with so much love. Just a last note I would like to remain. When I see so many women, my most favorite thing in the world and the most favorite flower of mine is jasmine. And the Mallipu is most beautiful, which is Mallipu is the best quality Mallipu you get is in Chennai. And every time I come to Chennai, I take 2 kilos of Mallipu for my mother. It's the most precious gift that I can give my mother. And while I was walking, when I came to meet Anni, I saw in the audience, I could smell this beautiful fragrance of happiness, joy, and celebration. The whole power of this positive energy of the women of Chennai. I'm eternally grateful for us to be here together, to celebrate life, to celebrate freedom, to celebrate joy, to bring it, because I think women have a huge power behind, and it's not about genders. I think the great teamwork that we have done, and like Kanimozhi always says in Parliament, don't put us on a pedestal and glorify us as women. We are gender equal, we are as equal as the men. We don't want glorification. We only want equal rights, which we have deserved. And I think with the legacy of Periyar, Anna, and Kalingar, I think Tamil Nadu leads the way to all of us for a better India. Thank you very much. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி. அரை நூற்றாண்டிற்கு மேலான பொது வாழ்வில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்நாள் பொலிட் பீரோ உறுப்பினராகவும் திகழும் திருமிகு சுபாஷினி அலி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். Honorable Chief Minister Stalin Anna and my dear younger sister Kanimozhi,
all the women leaders of India who are on the stage, Mehbooba ji, a woman chief minister of Jammu and Kashmir, we should really pay our respects to her. Priyanka ji, Supriya Sule ji, Dimple Yadav, Annie Raja, Leshi Singh, very, very outspoken Rakhi ji, Sushmita Dev ji, Sayogi Sahodadal, all my Annas and all my Akkas, Neriya Akka, Neriya Anna. I'm very proud to be here today on a very, very important occasion. Of course, today we are here to remember Kalanyar M. Karunanidhi. But today is a very important day in the history of our country. 14th October is the day that Dr. Baba Saheb Ambedkar, to escape the tyranny of the caste system and Manusmriti, converted to Buddhism. Today is the day of his conversion. So I think that it's a very appropriate occasion for this meeting. Today we are honoring the life and struggles of Sri Karunanidhi, who was a crusader for social and cultural change before he even entered the arena of electoral politics. And even before independence, Tamil Nadu was home to the self-respect movement, to the Justice Party, which in those days challenged the unjust Varnashram Dharma system based on Manusmriti. And Periyar, of course, the great Periyar, was the leader of that movement. But while he spoke about social justice, Periyar never forgot to speak about women. He talked about the slavery of women, and he demanded that women should get equality, not only in property, but also inside the home and inside society also. And that was the struggle started in Tamil Nadu. Periyar was a leader of that struggle, and I'm very proud to say that Comrade Rammurthy, Comrade P. Rammurthy, was also one of the leaders of that struggle. That is the struggle from which Karunanidhi ji emerged. He was a writer, he was a poet, he was a script writer, he was a great journalist, he was a great orator. And after 1965, when the big anti-Hindi agitation took place in Chennai, and I was a witness to that because I was a student in Chennai, and I'm happy to tell you, I was the only Hindi-speaking person who was also supporting that movement in Tamil Nadu. And it was that movement which changed the politics of Tamil Nadu. And the DMK, people like the Karunanidhi ji, they won not only the hearts and minds of the Tamil people, but also their votes. And very soon, he became Chief Minister of Tamil Nadu. And he tried to translate the principles of the movement to which he belonged into government policy, which is not easy. He ensured equal property rights for women. He gave women in Tamil Nadu access to education, to jobs, and also to nutrition. Women are the most hungry people in our country, and hungry people cannot function. Today, India is 111 on the hunger list of our country in the reign of Narendra Modi. But governments like Tamil Nadu, left government of Kerala have done a great service by trying to ensure that not a single woman and not a single child goes to sleep hungry. Their nutritional needs are taken care of. This is a great achievement. I would like to say that Karunanidhi ji, apart from the policies of his government, was always committed to social justice. He promoted self-respect marriages. He promoted rationalism, scientific thinking, and was constantly emphasizing that we must get rid of superstition and adopt scientific thinking. So many achievements are there.
But I would like to say that we have to remember that social justice, gender justice, and economic justice are all intertwined with each other. One cannot be weakened if another one is promoted. All these battles have to be fought together, and only then will we be able to change our society. We have not yet succeeded in doing that. And today, actually, what we are witnessing is an onslaught by the Manuvadi forces against the struggle for progress, the struggle for justice, and the struggle for equality. We must understand who these people are who are ruling the country. Their mentors are the RSS, who in 1949 declared, we do not accept this constitution of Dr. Baba Sahib Ambedkar. The RSS declared that and said, we want to create a society based on Varnashram Dharma, based on Manusmriti. We will have a society based on that. And my dear sisters and brothers, for the last 9 years, that is what they have been doing. They have been trying to destroy the constitution, and they have been trying to replace it with Manuvadi laws and Manuvadi implementation of laws. And it is women who have suffered the most. It is women who are facing the worst kind of terror and oppression, especially in BJP-ruled states. What is happening there, I cannot even describe to you. In Uttar Pradesh alone, in 8 months, there have been 2,000 rapes and 2,000 murders. This is a record in India, in the biggest state ruled by the BJP. And they are trying to change many things they have done, but a very dangerous thing that they are doing is they are trying to introduce a Manuvadi system of delivery of justice. What they are doing is that now the punishment will depend on the religion and the caste of the criminal and the religion and the caste of the victim. So that is why we see that on Independence Day, 15th of August, Narendra Modi's state of Gujarat releases mass murderers and mass rapists who have destroyed Balkis Banu's family, who killed her 2 children and raped her mother, raped her sister-in-law, and killed the male members of her family. They were released on the 15th of August last year. We have seen that in Hathras in Uttar Pradesh, a Dalit girl who was gang raped, she was said to be a liar. The chief minister said she was a liar. When she died, her body was taken away by the police and burnt in the middle of the night. And the 4 people who were arrested, 3 of them have been released because they belong to the same caste as the chief minister of Uttar Pradesh, and the judge says there was no rape. We are seeing that a wrestler, the chief of the wrestling federation, who has been accused by the Delhi police of being a continuous sexual offender, he is sitting in that new building of parliament, and the BJP party, the government, is not ready to take any action against him in spite of the struggle of the women wrestlers. We are seeing that after what happened in Manipur, which we have never seen in our country, that women were handed over by the police to a mob. They were stripped, they were gang raped, and our Chief Minister of Manipur and the Prime Minister of India, who are running a double-engine government, they did not have one word to say about the women and their suffering. And now after 5 months, those women are still crying for justice. Nobody is there to listen to them. This is what is happening in our country as far as women are concerned. And now, to try and get the women's votes, what does the BJP do? They pass the Women's Reservation Bill. It is now an act. But how do they pass it? Just like they give free gas cylinders. They give you 3 free gas cylinders, and then they say, now you go and buy one for 1,200 rupees. This is how they implement their policies. So
Women's Reservation Act has come, but when will it be implemented? Nobody knows. Theriyada, aarukku theriyada. Nobody knows. When is this Women's Reservation Act going to come? 24? Illa. 29? Illa. After that, no. I want to tell you, brothers and sisters of Tamil Nadu, to get the Women's Reservation Act implemented, you have to throw out this BJP government, otherwise it will never be implemented. And now, I want to say in the end, that change is coming. There is no doubt about it, change is coming. We can feel the winds of change. And once again, not the BJP agenda, but the agenda of social justice, economic justice, gender justice, they are emerging to occupy center stage in this battle against the BJP. And here, the alternative policies of the left front government in Kerala, the strong Dravidian movement of Tamil Nadu, they are giving strength and inspiration to this movement so that we can all combine and defeat the BJP. I would only like to appeal to all my women, sisters over here, all the women over here, that yes, we are struggling for social justice, but we must remember, we must insist that social justice is not complete without gender justice, without justice for women. Social justice cannot be complete without economic justice, without justice for the poor and for the exploited workers and peasants of this country. The whole battle has to be fought together. Only then can we change the face of India. And definitely, Karunanidhi ji's memories will inspire us in this struggle. I want to end by saying, many of you remember that Karunanidhi ji was not only a poet and an administrator, he was also a great journalist. How can you forget his fiery articles in Murasoli, which created a storm in the state of Tamil Nadu? He was a great journalist. If he had been alive today, he would be very sad. He would be very sad to see that India is going to the bottom as far as press freedom is concerned. He would have been sad, but he would have been leading the struggle against what is happening to journalists and journalism in our country. He would have led the... I think Sonia ji has come. We can all welcome her and then I'll complete. So as I said, I am going to conclude by remembering Karunanidhi ji as a journalist, his articles in Murasoli, and today he would have been very sad to see the lack of freedom of the press, to see the condition of the media, and to see the way in which media persons are being attacked. But I am sure that if he was alive today, Karunanidhi ji would be leading the battle for those of our journalists who have been killed, who have been wounded, and for our friends of NewsClick who are being arrested on completely false charges. Karunanidhi ji would have been leading this battle. And so I would like to end by saying that in our struggles for a different future, for a future of equality and social justice and gender justice, we are certainly getting inspiration from Karunanidhi ji. His memory is inspiring us to struggle, and his memory will inspire us to win. Thank you all very much. Inqilab Zindabad. Thank you, ma'am. மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமிகு அன்னை சோனியா காந்தி அவர்களை வருக வருக என உங்களின் பலத்த கரகோஷங்களுடன் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அன்னை சோனியா காந்தி will be honored by the Honorable Chief Minister of Tamil Nadu.
திராவிட இயக்க பாதையில் விளிம்புநிலை மக்களுக்காக சமரசமின்றி பணியாற்றி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே என்று அழைத்தால் அதில் கூட பாகுபாடு வந்துவிடும் என்று உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால், அந்த மந்திர சொல்லால் நம்மையெல்லாம் கட்டி போட்டு வைத்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டிலே தேசிய அளவிலான மகளிர் உரிமை மாநாட்டை நடத்தும் வாய்ப்பினை எனக்கும் மகளிர் அணி அவர்களுக்கும் அளித்து அது வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, a leader who stands with the oppressed, the downtrodden, marginalized, a beacon of strength and dignity and hope, Madam Sonia Gandhi. தலைவர் கலைஞர் அவர்கள் தியாக திருவிளக்கு என்று அன்போடு அழைத்த அன்னை அம்மையார் சோனியா காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்களே, முதலாக தமிழ்நாட்டு மேடையிலே தமிழ் மக்களோடு உரையாட வந்திருக்கக்கூடிய அடித்து தட்டு மக்களுடைய தோழி பிரியங்கா காந்தி அவர்களே, my friend and my sister, நாடாளுமன்றத்திலே எல்லோருடைய மரியாதையும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய போராளி சுப்ரியா சூலே அவர்களே, சமூக மாற்றம், பொருளாதார நீதி இவற்றுக்காக தன் வாழ்நாளெல்லாம் சுழன்று பணியாற்றக்கூடிய தோழியர் சுபாஷினி அலி அவர்களே, தோழியர் ஆனி ராஜா அவர்களே, சமூக நீதிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட முலாயம் சிங் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த டிம்பிள் யாதவ் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பில் புரட்சி செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியின் அமைச்சர் லேஷி சிங் அவர்களே, டெல்லி சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ராக்கி பிட்லன் அவர்களே, திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து வந்து ஆணித்தரமாக அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுஷ்மிதா தேவ் அவர்களே, மகளிர் அணியுடைய செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த கூட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்து இந்த கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களே, அவர் உள்ளிட்ட அணி செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் 1000 விளக்குகளை ஏற்ற முடியும். அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அத்தகைய ஒளியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவொளி பெற்ற தீபங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய
வாழ்த்தை, வரவேற்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் மாநாடுகள் என்பது, மகளிர் உரிமை மாநாடுகள் என்பது நம்முடைய திராவிட இயக்கத்திலே 100 ஆண்டு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாட்டிலே கண்ட கனவுகள் தான் தலைவர் கலைஞரின் ஆட்சி காலத்திலே பெண்களின் கல்வியாக, பொருளாதார முன்னேற்றமாக, வேலை வாய்ப்பாக, அரசு பணிகளிலே வாய்ப்புகளாக மாறி பெண்களுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டி இருக்கக்கூடிய சாதனைகளாக மிளிர்ந்தது. அதுபோல இந்த சமூகத்திலே பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவார்கள், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் பாதுகாப்பு. சொல்லுவாங்களா இல்லையா? பெண்களுக்கு ஆண் இருந்தாதான் பாதுகாப்பு என்று. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறையிலே பெண்களுக்கு வாய்ப்பளித்து ஆணுக்கும் பெண்ணால் பாதுகாப்பு அளிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு தொடர்ந்து பெண்களுக்கான வாய்ப்புகளை, பெண்களை பேணி காக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட அதே நாளிலே பெண்களுக்கான இலவச பயணம், பேருந்து பயணத்தை விடியல் பயணமாக அறிவித்து யாரும் பெண் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கல்விக்காக பெண் படிக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய பெண்ணின் கனவை எதுவுமே சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக நீ எவ்வளவு படித்தாலும் உன்னோடு ஒரு அண்ணனாக, தந்தையாக நான் நிற்கிறேன் என்று அவள் படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி யாராவது கேட்டா வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க சும்மா இருக்காங்கன்னு. யாராவது சும்மா இருக்கீங்களா? இல்லை. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அந்த வேலையெல்லாம் நான் சொல்லி முடித்தேன்னா 10 நிமிஷம் ஆயிரும். பெருக்கி, சமைச்சு, துணி துவைச்சு என்று ஓடிக்கொண்டே இருந்து எல்லோரும் தூங்கிய பிறகு உறங்க செல்லக்கூடிய உழைப்பின் சிகரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக உங்கள் உழைப்பை நான் மதிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கலைஞர் உரிமை தொகை, உதவித்தொகை இல்லை என்று சொல்லி உரிமை தொகை என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியிலே தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளிலே தமிழ்நாட்டிலே 11 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்காங்க 11 பெண் மேயர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திலே நம்முடைய பிரதமர் இருக்கிறார். நாரி சக்தி, பெண் சக்தி என்று சொல்லி பெருமையாக பேசுவார். அவருடைய உரையாடல்கள் எல்லாம் பெண் சக்தியை, நாரி சக்தியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பொய் புரட்டுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு மகளிருக்கான மசோதாவை கொண்டு வந்தார்கள். யூபிஏ ஆட்சியிலே 2010 அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தலிலே நம்முடைய ஆதரவோடு மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டது ராஜ்யசபாவில். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இதெல்லாம் இருந்தாதான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்ற நிலை இல்லை. ஆனால் பிஜேபி மார்த்தட்டி கொள்கிறார்களே, நாங்கள் மகளிர் மசோதாவை கொண்டு வந்து விட்டோம் என்று. அந்த மகளிர் மசோதா இப்ப இல்லை, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த மகளிர் மசோதா நடைமுறைக்கு வர முடியாத ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியிலே
எந்த பெண்ணுக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 50,000 பேருக்கு மேல் தன் வீடுகளை விட்டு நூற்றுக்கணக்கான முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சுஷ்மிதா தேவ் அவர்களும் அந்த முகாம்களை சென்று பார்த்த பொழுது அங்கே பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் வாழ முடியாத நிலையிலே சொல்லுனா துயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை மாதக்கணக்கிற்கு பிறகும் இன்றும் வீட்டிற்கு போக முடியாத நிலை. இதே பிஜேபி குஜராத்திலே செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை, பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இன்று வரை மறந்து விட முடியாது. மத கலவரங்கள், காழ்ப்புணர்வு அரசியல், வெறுப்பு அரசியல் என்று வரும் பொழுது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மணிப்பூரிலே இந்த நிலை. இந்த நாட்டின் முதல் குடிமகள் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அவங்க இல்லாம அவங்களை அழைக்க கூடாது என்ற அந்த நிலைப்பாட்டோடு பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அம்மையார் கோயிலுக்குள்ள போக முடியாது, பாராளுமன்றத்திற்கு வர முடியாது என்று அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டினே முதல் குடிமகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல பக்கத்திலே பாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திலே ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் ஒரு பெண், ஒரு தலித் என்பதால் இன்று இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய நிலை. அதே போல டெல்லியிலே விளையாட்டு வீராங்கனைகள் தங்களுடைய நியாயத்திற்காக மாதக்கணக்கிலே போராடினார்கள். இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இல்லை. இப்படி யாருக்குமே அது குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலை வாய்ப்பு நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய 43% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் பெருமையாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சியில் முதல்ல 2016-17 15% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று அது 8% இந்த பிஜேபி ஆட்சியிலே அது குறைந்திருக்கிறது. கல்வி இல்லை, எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற நிலையைத்தான் இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிசமமாக தேர்தல் களத்திலே வாக்களிக்க கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். 50% வாக்குகள் பெண்களிடமிருந்து வருகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாலிசி டிசிஷன் எதிலும் பெண்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுவதில்லை. பெண்களுக்கு இடம் இல்லை, பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற அந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாசகம் கேட்கவில்லை, எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் நிமிர்ந்து நின்று போராட வேண்டிய அந்த கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Politics should be determined, defined and decided with opinions, concerns and aspirations of women. Without that, there should be no politics, no policy making and no governance without listening to what we want to say. Let us come together
let us rewrite history and make sure there is justice. Justice just not for the women of this country, but justice for everybody, every human being in this country. Thank you. சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றி. இந்தியாவின் எந்த மூலையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது களத்தில் நின்று போராடுபவர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முதன் முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் திருமிகு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்கள். M.K. Stalin ji, Srimati Sonia Gandhi ji, Tirumati Kanimozhi Karunanidhi ji, Srimati Mehbooba Mufti ji, Srimati Subhasini Ali ji, Srimati Supriya Sule ji, Srimati Lacey Singh ji, Srimati Annie Raja ji, Srimati Rakhi Bidlan ji, Srimati Dimple Yadav ji, Sushmita Dev ji. It is an honor for me to be here today to commemorate the 100th birthday of Thiru K. Karunanidhi and share the stage on this special meeting for women with all of you. 32 years ago, on the darkest night of my life, I first set foot on this land of Tamil Nadu. I was here to collect my father's shattered body. I was 19 years old and my mother was just a few years younger than I am today. As the door of the plane opened, the night grabbed us and drew us in. But I was not afraid of it, because the worst thing I could have imagined had already happened. A few hours earlier, my father had been killed. I had walked towards my mother that night, knowing that the words I was to speak would break her heart. Yet I spoke them, and I watched as the light of happiness was extinguished from her eyes forever. We walked down the stairs of the plane onto the tarmac of Minambakam Airport Terminal, shocked and alone. Then suddenly, as if sent by the embarrassed gods who had failed us, a crowd of women dressed in blue saris surrounded us. They were ladies who worked at the airport. They held my mother in their arms and cried inconsolably with her, as if they were all my mothers, as if they too had lost their beloved. In those shared tears, a bond formed between me, between my heart and the women of Tamil Nadu that I can neither explain nor ever erase. Ningal Daniyen Thai, Ningal Daniyen Sahodari, Inge Uguludan, Irupadai, Nan Perumayang, Nan Perumayaga, Karudugiren, Indri Nan, Namannai Varai Patri, Pesapogiren, India Natin, Pengalai Patri, Pesapogiren. I am here to remind you that we are the strength of this proud and beautiful nation, which is our motherland. My sisters, no matter how rich we are or how poor we are, no matter whether we live in big cities, small towns or villages,
no matter how well educated we are or how much lack of opportunity we have faced, we are the bedrock upon which our families and our societies are built brick by brick. We are the ones that carry the weight of our society on our shoulders. We do this with grace and courage. We do it with tenacity and strength of will, and our capacity to absorb pain and suffering is immense. We are proud of these qualities which have been passed on in our bones through generations and generations of oppression. But my sisters, I am here to remind you that we are more than this. We are greater than our ability to bear suffering. We are the ones that nurture and hold, that give to our children and to all those around us unfailingly. We are the ones who teach courage, the ones who teach love. It is us who understand forgiveness and us who know how to fight fearlessly in the face of adversity. We are the workforce powering our nation forward, and we are the millions of young women aspiring towards a better future. We know how to rise from the darkest night to claim a new dawn. We have a light within each one of us that is capable of shining brighter than the sun, but that light has never been allowed the freedom and joy to shine in its fullness. It was almost 100 years ago that Tandai Periyar asked, "Penien, Adimayanal, why were women enslaved?" Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward. My sisters, this empowered you, the women of Tamil Nadu, to show the way of emancipation and progress to the rest of India. Yet across our nation, beneath the surface of progress, we are still struggling with the harsh reality of an entrenched patriarchy that ensures the systemic oppression of women. In fact, almost a century after Tandai Periyar's essays were published, that same question looms large before us. Penien, Adimayai Irekiral. Why are women still enslaved? And although I do not have the stature, nor the experience, and the wisdom of Tandai Periyar, my answer is this. I am a woman. We have been taught generation after generation after generation to cede our power to others. We have been taught to talk softly. We have been taught to step aside, to be ashamed of honoring our essence, to take care of everyone else before we show compassion towards ourselves. And unfortunately, my sisters, we have learned these lessons only too well. So well that we have continued to pass them down. We have learned to define ourselves through the eyes of the hierarchy that was instilled in us. And by doing so, we have allowed and enabled our own oppression. We ourselves have forgotten that the root of discrimination of any kind, whether it is based on color, creed, caste, or gender, is an inability to honor the truth that equality and personal dignity are neither a privilege nor a gift, but a natural endowment of life. Today, there is much talk about empowerment, as every political party begins to realize that women can become a formidable collective force that shapes our nation's future. But they still look towards us with greed. Greed for votes and the greed to capture our power and use it to keep us down. On your behalf today, my sisters, I demand more. I demand that we own our power. On your behalf, I demand the immediate implementation of the Women's Reservation Bill. We, the women of India, have no more time to waste.
It is our right to be counted in the political process. I demand that our worth is valued and respected as a political instrument for our own empowerment. I demand that we put an end to the glorification of our tolerance for injustices which are committed against us day after day after day. I demand the rejection of any system, societal, religious, or political, which thrives on our oppression and forces us to collude with it. Every woman holds the right to express and embody her own power, and she should be free to exercise it. You are the essence of humanity. Each one of you, standing exactly where you are today, have the power to change your lives, but only if you deeply understand the unbridled potential of your sisterhood. Only if you see in each other the great value of coming together, of helping and holding each other and rising in solidarity with one another. My sisters, nothing can hold back the power of women when we stand as one. We are half the population of this country, half, no less. It is for us to set the barriers of caste, religion, state, language, and society aside. It is for us to recognize ourselves first and foremost as sisters who can unify into an unstoppable momentum for change. Today, as we stand here to commemorate Thirukarunanidhi ji, a leader who understood the power of women, let us awaken to a new dawn. Let us create our own destiny. Thank you. Jai Hind. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மேடையில் தமிழிலும் இணைந்து சிறப்புரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக பற்றாளரும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பிற்காக அயராது பணியாற்றி வரும் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான திருமிகு மெஹபூபா முஃப்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். It is great pleasure to extend a warm invitation to திருமிகு மெஹபூபா முஃப்தி to deliver her special address. Respected Sonia Gandhi ji, Dalapati M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu, Kanimozhi, Karunanidhi ji, Priyanka Gandhi ji, Supriya Sole ji, Dimple Yadav ji, Subhasni Ali ji, Annie Raja ji, Miss Lesh Singh ji, Miss Rakhi Bidlan ji, and Miss Sushmita Dev ji, and all my brothers and sisters. I don't know whether I should call Akka and Anna. Is that right? This is for the first time I am making a speech by reading a script, because since I don't know Tamil, you don't know Urdu, so I'll try to be do my best. It's an honor for me to attend the 100th birth anniversary of Kalaingar Karunanidhi ji and to speak on a subject that is incredibly close to my heart, not just because I am a woman, but because I have gone through all that a woman has to endure during the life since the time she is born. Most people assume that women from privileged backgrounds like me have it easy, but that's not the case. Every woman, regardless of her religion, social status, caste, creed and color, undergoes tremendous challenges, sometimes simply to survive, let alone thrive, and I am sure the galaxy of women here will vouch for that. Even though born with privileged backgrounds, we have to work very, very hard, Female infanticide, child abuse, discrimination at home, discrimination at workplace, dowry deaths, rape, violence, and other atrocities keep happening to all of us. And one cannot simply state enough the huge role
Karunanidhi ji played towards the emancipation and upliftment of women. His crusade in this direction started much before he entered politics. Even as a writer, blessed with a razor-sharp intellect, his scripts were ahead of his times. They strongly advocated equal rights for females and also helped in removing social stigmas and taboos associated with women by renouncing religious patriarchy. The empowerment of women was an integral and crucial part of his idea of social justice. Some of the path-breaking reforms that he introduced were free education for girl child, encourage remarriage of women, rehabilitate widows, encourage their remarriage, induct them into police force, reservation in local governance and government jobs, and also setting up self-help groups. Such was his vision and compassion that he went a step further in his efforts to bring in social security schemes for transgenders who are looked down upon in our society. I am pleased that his son and current Chief Minister, Stalin ji and Kanimozhi are carrying forward their father's legacy. Many initiatives besides the initiatives like providing free bus, monthly financial assistance to girls studying in government schools, 1,000 rupee to housewives who are heading the family. What is really remarkable is his latest decision to certify women priests, 3 women priests. This is something remarkable. It is happening at a time when women are not allowed to enter religious places, whether they are Hindus or Muslims or whatever. This is really admirable, and I salute for this to you. And as far as I am concerned, I was Chief Minister just for 3 years, and I tried to bring in certain schemes for the girls. One was providing exclusive buses to the women, not free, but exclusive. But women had a sigh of relief, because I know, and these women know, what we have to go through when we travel by public transport. I think we all know what happens to us. So the women were relieved. Then I introduced a scooty, 50% subsidy to meritorious girls, college-going girls coming from very poor backgrounds. And today when I see the young ladies on the scooty going with their fathers sitting behind them, their brothers sitting behind them, I mean, it brings a smile, which is a very difficult thing in Jammu and Kashmir. After 2019, when everything was snatched from us, what this great country had given us, what the Indian Constitution had given us, the people of J&K have stopped smiling, except when Rahul ji came with his brigade, this Bharat Jodo Yatra. I saw the smile on the faces of Kashmiris, from the faces of Jammu people after a long time. And then one more thing which I did during my tenure was to waive off stamp duty on the land that was purchased in the name of women. Can you imagine how many people started purchasing land in the name of their wives, their daughters, their sisters, instead of their sons? It was something, that 95% of the land was purchased in the name of women. But after I was gone, all these schemes were overturned and nothing is left today. Today when I am making a speech at this point of time, there are conflicts going around the world. There are wars going in many parts of the world, like Palestine, Israel, Ukraine, Russia, and not to forget what is happening in our backyard, Manipur. And women are the worst sufferers when these wars take place, because not only do they suffer during these conflicts, they are left to pick up the pieces afterwards.
So, when I look at our country today, I feel the women in our country are not in a good place. They are suffering because the government and the center, the economy is going down, the inflation is going up, unemployment is going up, everything is breaking the backbone of the housewife who has to make the two ends meet. She has to provide for the family. And to add to all this, the government at the center, which has failed to fulfill the promises they had made. During UPA, there was 450 rupees for cylinder. Now it is 1200 rupees. Petrol has gone 100 rupees above. Who is suffering the most? The housewife. And to add to all of this, the present government, the Modi government, is trying to divert the attention from all these problems by their sinister design of injecting hatred, venom into the society through the youngsters of the poorest of poor. These poor boys are encouraged. They are provoked to lynch the people of other communities. They are garlanded. The people, the sons, the daughters of the ruling party are studying good education in and abroad. They are having good jobs, lucrative jobs. They are getting good contracts. And if they don't have a job, then they go and head the sports bodies of our country. But what about the poor children? They are pushed into implementing their sinister agenda of divide between Hindus and Muslims. And this is really tearing apart our society. And again, it has a very, very drastic effect on the women folk. Because any person who commits a crime, he is a criminal. Whether he goes to jail or not, so they are criminalizing the whole society at this point of time. So, my point is that if and when, inshallah, I hope that the India Alliance will come to power and Rajiv Gandhi ji has already sown the seeds of 33% reservation in panchayats. We have a huge number of women who are ready to take their place in assemblies and parliaments, and I am hopeful once India Alliance comes to power, Rajiv Gandhi's dream will come alive. It will be fulfilled, not like a joke which our Prime Minister played. He signed a check, kept it in his pocket, and told the women folk, we'll cash it sometime in 2047. So, but we're not going to do that. Inshallah, I'm hopeful. And at the last, I would like to thank once again Stalin ji, Kanimozhi ji, who was personally invited us. And I'm so happy that Sonia ji is here to grace the occasion. And thank you so much for bearing with me. I know I have not been able to, make you understand every word I said, but thank you so much. தேங்க்யூ மேம். மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கை ஒளியாய் திகழ்பவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெரிதும் மதித்த தலைவருமான காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களை வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் மாநாட்டு பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்களின் உரையை மொழியாக்கம் செய்ய காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்மோன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I think it's too high, no? No, leave it. Then it will be too low. Thiru M. Stalin ji, Tirumati Kanimozhi Karunanidhi ji, all women's leader on the dais, Sahodara, Sahodarigale, Vanakkam. Thank you.
thank you, Chief Minister of Tamil Nadu, Thiru M. Stalin, for inviting me to this Women's Rights Conference. We are assembled here to commemorate the work and memory of the great son of India, Thiru Dr. K. Karunanidhi, lovingly called Kalaignar. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு என்னை அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். A leader of many talents, a writer, a poet, a journalist, a chief minister of many terms, but above all, a leader who believed deeply in the upliftment of the deprived. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவரும் இந்திய தாயினுடைய தவப்புதல்வர்களில் ஒருவரும் நம்மால் அன்போடு கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடியவருமான அருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். He believed in equality of all, regardless of faith, caste, language, or region. And ahead of his time, he was a champion of gender equality, which has now become something of a national movement. மாநிலம், மொழி, சாதி, மத நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவத்திலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் போது அதிகமாக பேசப்படாத பாலின சமத்துவத்தை அவர் சிந்தித்து அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அது ஒரு தேசிய இயக்கமாக கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. Our women have made India proud in multiple fields and sectors, in spite of the shackles of tradition, patriarchy, and culture that stood on their way. This struggle for equality has had many ups and downs. But today, Indian women shine in many spheres. To mention just a few: science, knowledge, skills, culture, and sports, and politics. And above all, as centers of our families and leaders of people. நம்முடைய பெண்கள் இந்தியாவிலே மிக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். மரபு வழி சமூகம், ஆணாதிக்க சமூகம், கலாச்சாரம் என்கிற தடைகளை எல்லாம் மீறி அவர்கள் மிக அருமையான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இரக்கங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளிலே ஒளிர்கிறார்கள். சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே, கலாச்சாரத்திலே, விளையாட்டிலே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தினுடைய மைய பொருளாக, மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணி மகத்தானது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும். Yet, we all know this struggle continues, and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள்
இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. The remarkable non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi Resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and the socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the leadership, chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாத்வீகமான வன்முறையற்ற சுதந்திர போராட்டம் மகளிர் சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தியது. 1928 அரசியல் சாசன சட்ட வரைவு மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான குழு தயார் செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதற்கு பிறகு கராச்சியிலே நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கராச்சி தீர்மானம் என்கிற பெயரிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானங்கள், இந்த இரண்டு ஆவணங்களும் பெண்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதிலும் அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதிலே சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், பொருளாதாரத்திலும் அரசியலிலும் செயல்பாடுகளிலே அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம், இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை வரையறுக்கின்ற போது இந்த தத்துவங்களை உள்ளாங்கி அதை மேலெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Who can forget what our first Prime Minister, Jawaharlal Nehru, once said, I quote, "If you educate a man, you educate one individual. However, if you educate a woman, you educate a whole family. Women empowered means India empowered," unquote. ஒரு பெண்ணை நீ படிக்க வைத்தால், ஒரு ஆணை நீ படிக்க வைத்தால், ஒரு தனி நபரை மட்டும் படிக்க வைக்கிறாய். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்றுத் தரப்படுகிறது. மகளிரை அதிகாரப்படுத்தினால் இந்தியாவை அதிகாரப்படுத்துகிறோம் என்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வார்த்தைகளை யார் மறக்க முடியும்? And we cannot ever forget the inspiring role Indira Amma in showing how a woman can lead with strength, ability, and leadership, combined with a deep sensitivity to the abolition of poverty. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காண்பித்த தலைமைத்துவம், அவர்கள் காண்பித்த ஆற்றல், அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் ஒரு பெண் எப்படி தலைமையேற்று செயல்பட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வை அளிப்பதற்கும் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஆற்றிய பணியை யாரும் மறக்க முடியாது. Rajiv ji, as we all know, brought in the historic
33% reservation for women in Panchayati Raj and local self-governments. This spurred an entirely new phenomenon of women entering roles of leadership at the grassroots level. அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலும் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளிலும் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தமானது சமூகத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு தலைமை பொறுப்புகளை அளித்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திடுகின்ற மிகப்பெரிய திட்டமாக அது அமைந்தது. It was a vital stepping stone towards the reservation on a similar 1/3 of seats in the Lok Sabha, which the Indian National Congress has pioneered in parliament and outside. ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த 33 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் இன்று பாராளுமன்றத்திலே மகளிருக்கு 33 விழுக்காடு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்தினுடைய முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திற்குள்ளே பல முயற்சிகளை மேற்கொண்டது. The Women Reservation Bill introduced by the UPA, by UPA 2, was passed by the Rajya Sabha, but a lack of consensus prevented it from being passed in the Lok Sabha. Now, the Women's Reservation Bill has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehboobaji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are happy, but we are not. We women are not. And we are going to fight for it till we eventually get there, whether you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க முடியாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது இந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த சட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் நாம் கொடுத்த அழுத்தங்களும் அதிகம். இங்கே பேசிய பல்வேறு உறுப்பினர்கள் பேசியது போல இந்த சட்டம் என்றைக்கு நடைமுறைக்கு வரும், என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கி இருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I'm glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும் அதனை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்து கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought
the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே 1/4 பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, 1/4 of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் 1/4 சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. Another very important initiative brought in by Karunanidhi was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%. And I am told that just recently, Chief Minister M.K. Stalin has raised it to 40%. And I commend your Chief Minister for this. கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முக்கியமான மற்றொரு சீர்திருத்தம் என்னவென்று சொன்னால் அரசு பணிகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்தது. அதன் விளைவாக அரசு பணிகளிலே 30 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு அந்த 30 விழுக்காட்டை 40 விழுக்காடாக உயர்த்தி பெண்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. And it comes at no surprise that through initiatives like the midday meal program, the promotion of women empowerment, and encouragement of female education, Tamil Nadu boasts today of some of the most impressive maternal and infant mortality rates in India. பெண்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், பெண்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மருத்துவ துறையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், தாய்மார்களுக்காகவும் பால் குடிக்கும் சேய்களுக்காகவும் அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ்நாட்டிலே தாய் சேய் இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். It is unfortunate that many of these efforts and programs to help to empower women have not been reflected at the national level. In fact, instead of mitigating problems faced by women, the last 9 years have seen a sustained effort on part of the Modi government to turn our women purely into symbols, to be counted and appreciated only in their restricted traditional roles in a patriarchal framework. கடந்த 9 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்கள், நாம் பெற்றுத்தந்த உரிமைகள், கடந்த 70 ஆண்டுகளிலே நாம் செய்த நல்ல முயற்சிகளை எல்லாம் சீரழிக்கின்ற வகையிலே செயல்படுவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். பெண்களை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பழமையிலும் மரபு வழியிலும் ஏற்கனவே பின்பற்றி வருகின்ற பாரம்பரிய சூழ்நிலையில் மட்டும்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த அரசே ஒழிய அவர்களுக்காக ஒரு புதிய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் அளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை போலத்தான் எல்லா துறைகளிலும் எல்லா சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் அறம் சார்ந்த சமுதாயத்திற்குமாக நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக அவைகள் அனைவரும் தொடர்ந்து முறையாக சீரழிக்கப்பட்டு வருவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am confident that we, the like-minded parties
of the India Alliance can and will take urgent steps needed to make women's equality a reality. நான் உறுதியாக நம்புகிறேன், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியா கூட்டணி என்கிற இந்த அற்புதமான ஏற்பாடு இதை போன்ற சமச்சீரற்ற தன்மைகளை எல்லாம் நீக்கி பெண்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு சமத்துவ உலகை உருவாக்கி கொடுப்பதற்கான மிக அவசரமான நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And it is my fervent hope that we in the India Alliance will see to it that the bill will be implemented as soon as possible. We will all work together to see to it that it happens. நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக இந்த மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றிய தீரும். அதை நிறைவேற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திய தீர்வோம். இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அதற்கான உறுதியை எடுத்து அதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். This is our goal. This will be the India Alliance goal, and this is what we women must fight for. If we fight for all together, we shall be victorious. இதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் நிச்சயமாக செய்யும். நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக இதனை சாதிப்போம். We shall be victorious. Vetri namade nandri. நன்றியோடு உழைப்போம். வெற்றி நமது. We feel honored by your presence and thank you for your historical address in this historical event, madam. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் மகளிர் உரிமைகளை பேணி பாதுகாத்து பார் போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று முனைப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி அவர்களே, முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹபூபா முஃப்தி அவர்களே, திருமதி சுப்ரியா சுலே எம்பி அவர்களே, மாண்புமிகு பீகார் மாநிலத்தினுடைய அமைச்சர் திருமதி லட்சுமி சிங் அவர்களே, திருமதி சுபாஷினி அலி அவர்களே, திருமதி டிம்பிள் யாதவ் எம்பி அவர்களே, திருமதி ஆனி ராஜா அவர்களே, திருமதி ராக்கி பிட்லன் அவர்களே, திருமதி சுஷ்மிதா தேவ் அவர்களே, திருமதி சுகேசிங் அவர்களே,
நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே, தலைவர் பெருமக்களே, கழக மகளிரணியின் செயலாளர் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிரணியினுடைய தொண்டரணி செயலாளர் திருமதி நாமக்கல் ராணி அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெண்ணினத்தின் எழுச்சியின் அடையாளமாக இந்த மாநாட்டை ஒரு மாநில மாநாடு போல் ஏற்பாடு செய்து இதை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். அவர் கர்ஜனை மொழியாக, கனல் மொழியாக இப்போது நாடாளுமன்றத்தில் முழங்கி வருவதை பார்க்கும்போது கழக தலைவராக மட்டுமல்ல, அண்ணனாகவும் இருந்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த மகளிர் உரிமை மாநாட்டை தடையின்றி ஓடக்கூடிய மாராத்தான் ஓட்டம் போல நம்முடைய மாசு அவர்கள் இதை துணை நின்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் செயல் வீரர் தாம அன்பரசன் அவர்களும் துணை நின்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவர்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மகளிரணியின் செயலாளர் ஹெலன் டேவிட்சன், மகளிர் தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாநாடு இது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் மாநாடாக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பெண்கள் மாநாடாகவும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை சென்னை சங்கமம் நடத்தி காட்டிய தங்கை கனிமொழி அவர்கள் இப்பொழுது இந்திய சங்கமத்தை நடத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. 1980ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை அழைத்து வந்து அந்த வாசகத்தை சுட்டி காட்டி பெருமைப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டில் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க என்று வரவேற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போலவே 40லும் வென்றோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது.
அப்போது தனக்காக காத்திருந்த பிரதமர் பதவியை மறுத்து இந்திய அரசியல்வானில் ஒரு கம்பீர பெண்மணி என நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அப்போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் ஆட்சிக்கு தலைமை வகித்து பிரதமராக வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அது வரலாறு. When தலைவர் கலைஞர் left us to his resting place, Madam Sonia Gandhi sent a letter. She wrote for me, Kalangar's loss is very personal. He always showed me great kindness and consideration which I can never forget. He was like a father figure to me. சொன்னார், எழுதினார். அத்தகைய ஆழமான குடும்ப பாச நட்பை கொண்டவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அவரும் இளம் அரசியல் ஆளுமையாக மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னகரில்லா மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சுப்ரியா சோலை எழுந்தாலே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் அஞ்சி நடுங்குவார்கள். பார்க்கறது தான் இப்படி இருக்கிறார். ஒரு பீகாரில் இருந்து அருமை நண்பர் நிதிஷ்குமாரின் குரலை எதிரொலிக்க லெஷி சிங் வந்திருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எண்ணத்தை சொல்வதற்காக டெல்லி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் ராக்கி பிட்லன் வந்திருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அருமை நண்பர் அகிலேஷ் யாதவருடைய அருமை மனைவியுமான டிம்பிள் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் ஜூயி சிங் வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்கத்தினுடைய பெண் சிங்கம் மமதா பானர்ஜியுடைய பிரதிநிதியாக சுஷ்மிதா தேவி வருகை தந்துள்ளார். இடதுசாரி இயக்கங்களின் பிரதிநிதிகளாக சுபாஷினி அலையும் ஆனி ராஜாவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மேடையே இந்தியா கூட்டணியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. I would like to request all the leaders present on the dais. The BJP can be defeated only through unity. Tamil Nadu has shown this since the 2019 elections. A united alliance like one in Tamil Nadu should be formed in every state across India. If the anti-BJP parties can unite and rise above the minor differences, we can surely defeat the BJP, which is against the interest of the people of India. I urge our sisters present here to relay this message to their party leaders. பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது நடந்தால் ஒரே மனிதர் என்ற எதேச்ச அதிகாரத்திற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும்.
நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதைப் போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினார்களே இங்கே உரையாற்றிய அத்தனை பேரும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே நான் அதிகம் விளக்கம் சொல்ல விரும்பல. 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற சதி எண்ணத்தோடு தான் இந்த சட்டத்தையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் எல்லோருக்கும் என்ன வருகிறது. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லி இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை நாமெல்லாம் பாராட்டலாம். என்ன நடந்திருக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்களாம். பழைய சினிமா பார்த்திருப்பீங்க. பழைய சினிமாவில் தான் ஒரு காட்சி வரும். என் கையில் உள்ளதை நான் தர வேண்டுமானால் 7 மலையை சுற்றி வா, 7 கடலை சுற்றி வா என்று பூதம் சொல்வதாக கதை சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கப்சா சட்டத்தை மோடி ஏற்றியிருக்கிறார். பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுத்து விட்டதாக பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். 2029ஆம் ஆண்டு தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றும் 2034ஆம் ஆண்டு கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 ஆண்டுக்கு பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 1996ஆம் ஆண்டு திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்ச ஐக்கிய முன்னணியின் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் நாம் அன்றைக்கு விதிக்கல. 2010ஆம் ஆண்டும் நம்முடைய கூட்டணி அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கல. ஆனால் இப்பொழுது பாஜக நிபந்தனை போடுகிறது என்றால் அவர்கள் உண்மையான அக்கறையோடு இதை கொண்டு வரல. மகளிர் எந்த உரிமைகளையும் பெற்றுவிடக்கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி. பாஜக ஆட்சி அப்படி நினைக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முதலாக உறுதி செய்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல 1996ஆம் ஆண்டு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடு இப்போ பொறுப்புல இருக்கிறாங்க. இப்போ 50%க்கு மேல இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை வந்தாலும் வரும். ஆத்திரத்தில் சொல்ற நினைக்காதீங்க, பெருமையா சொல்றேன். உங்களுக்கு வருகிற அந்த பெருமையோடு சொல்றேன். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய நிலை, அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கும். அப்படி ஒலிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாஜக நினைக்கிறது. இதை பாஜகவினுடைய அரசியல் தந்திரமாக மட்டுமல்ல, அரசியல் சதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி நாம் பேசினால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? அள்ளி விடுறாரு. அதாவது பெண்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறோமா? சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக
கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி வாங்கிடுவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி. ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதி குரலைத்தான் தொடர்ந்து இப்ப எதிரொலிச்சிட்டு இருக்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்தியல், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை, வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை போன மாசம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாசம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை இல்ல, பெண்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை, அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடியல் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள். இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிரணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி வெல்க. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். வரலாற்று மாநாடு மகளிர் உரிமை மாநாட்டில் தலைமையுரையாற்றிமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக மகளிர் தொண்டர் அணி செயலாளர் திருமிகு நாமக்கல் ராணி அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மகளிரணி நடத்தும் மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வரவேற்புரையாற்றிய மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்டன் அவர்களுக்கும், அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15ஆம் தேதியன்று கலைஞரின் உரிமை தொகை ரூபாய் 1000 மட்டும் வழங்கியது மட்டுமல்லாமல், வாருங்கள் உங்களுக்கான உரிமை மாநாடு என்று மாநாட்டிற்கு நம்மளை எல்லாம் இங்கு அழைத்து விழா பேருரையாற்றிய கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய கூட்டணி பெண் தலைவர்களை அழைத்து மிக சிறப்பான மாநாட்டை ஏற்பாடு செய்து முன்னிலை வகிக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு அக்கா கனிமொழி எம்பி அவர்களுக்கும் மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாநாட்டு விழா பேருரையாற்றிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இந்திய கூட்டணி பெண் தலைவர்கள் அனைவருக்கும் மகளிரணியின் சார்பாக வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, கழகத்தின் பொதுச் செயலாளர், கழகத்தின் பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், கழகத்தின் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தாமோ அன்பரசு அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மகளிரணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.